எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை உட்பட்ட நாடளாவிய சேவைகள் மற்றும் உள்நாட்டு இறைவரி சேவை போன்ற பதவிநிலை அலுவலர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டிப் பரீட்சைகளில் முக்கியமான ஒரு வினாத்தாளாக அமைகின்ற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் பொதுவாக கிரகித்தல் என்று எங்களால் புரிந்து கொள்ளப்படுகின்ற வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வினாத்தாளின் நிறைவு பகுதி அடுத்த ஒரு செயலமர்வோடு இந்த வினாத்தாளை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். அந்த வினாத்தாளினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் கலந்துரையாடுகிறோம். ஒரு விடயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இதில் நாங்கள் ஒரு கேள்வியை புரிந்து கொள்வதற்கு எடுக்கிற நேரம் நீங்கள் பரீட்சையில் அந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு எடுக்கிற நேரத்துக்கு சமமானது அல்ல. நாங்கள் அந்த கேள்விக்குரிய விடைகளை மட்டும் தேடிக்கொண்டு போகிறதும் இல்லை. ஒரு பந்தி ஒன்று கிடைச்சால் அந்த பந்தியை நாங்கள் அனுபவித்து வாசிக்கிறது, அதை ஒவ்வொரு விதமாக பகுப்பாய்வு செய்கிறது, வியாக்கியானம் செய்கிறது, அதற்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய ஆழம். இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, நுண்மான் நுழைவுலம் அப்படின்னு சொல்லி. ஒரு ஈகிள் ஐ என்று சொல்றது, ஒரு ஒரு கழுகு பார்வை மாதிரி எங்க இருந்து பார்த்தாலும் எங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே தெரியும். ஒரு எக்ஸ்ரே என்ன, ஒரு கிரிட்டிக்கல் வியூ ஒன்றுதான் நாங்கள் அதை பார்க்கறது. அப்படி பார்க்கறதனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த உரைப்பகுதியை வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட என்ன விதமான கேள்விகளை கேட்டாலும் அந்த உரைப்பகுதியை வச்சுக்கொண்டு 4 விதமாக சில வேளைகளில் 4 சாராம்சங்களை எழுதுவார்கள். உங்களுக்கு சாராம்சத்தை எழுத சொல்லி கேட்க மாட்டார்கள். ஒவ்வொரு உரைப்பகுதியையும் தந்து போட்டு அந்த உரைப்பகுதி தொடர்பில் மிகவும் சரியான அல்லது மிகவும் பொருத்தமான கூற்று என்று சொல்லி போட்டு 4 கூற்று போடுவார்கள். அப்ப அந்த 4 கூற்றில மிக துல்லியமாக தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு கூற்று எது என்பதை கண்டுபிடிக்கிறது இப்படியான அறிவு எங்களுக்கு வேணும். இப்போ உதாரணமாக நாங்கள் நேற்று ஒரு உரைப்பகுதி ஒன்றை பார்த்திருந்தோம். நான் அதை காட்டிக்கொண்டே உங்களோட பேசலாம். இந்த 10வது உரைப்பகுதி, இந்த 10வது உரைப்பகுதிக்குரிய சாராம்சம் ஒன்றை அவர் தருகிற போது சில வேளையில் ஒரு சாராம்சத்தை அவர்கள் எழுதியிருக்கலாம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய பொது தேர்தலின் முடிவுகள் வெளியாகும் வரை அமைச்சரவை பணியாற்றுதல் வேண்டும் என்று சொல்லி எழுதியிருந்தால் நீங்க எல்லாருமே அது மிக சரியான கூற்று என்று சொல்லி கண்டுபிடிப்பீங்க. இன்னொன்று எழுதுவார், பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் பொது தேர்தல் முடிவு வெளியாகும் வரை அமைச்சர்கள் எல்லோரும் பணியாற்றுதல் வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்ப அது அமைச்சரவை என்பதை விட அமைச்சர்கள் எல்லோரும் என்பதுதான் சரியான விடை என்று சொல்லி இருக்கோம். அவங்க அமைச்சர்கள் எல்லோரும் என்று கூட போட மாட்டார்கள். சில நேரம் அவ்வளவு தூரம் உங்களை விரல் பிடிச்சு கூட்டிக் கொண்டு போக மாட்டேன், அமைச்சர்கள் என்று போடுவார்கள். உண்மையில நீங்கள் இங்க அமைச்சரவை என்பதைத்தான் எழுதுவீர்கள், அல்லது அமைச்சரவை என்கிற கூற்றத்தான் கண்டுபிடிப்பீர்கள். அது உங்களை ஏமாற்றக்கூடிய விடைகளாக இருக்கும். ஆனால் அவர் வேணுமென்று செய்ய மாட்டார், மிகச் சரியான கூற்று அங்கே இருக்கும். சரிதானே? இதை இன்னும் வேறு விதமாக போட்டு 4 கூற்றை போடுவார்கள். உங்களுக்கு தெளிவாக ஒரு கூற்று முற்றும் பிழையானது என்று தெளிவாக விளங்கக்கூடியதா இருக்கும். அங்க மிச்சம் 3ல் 1 கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். 2 கூற்றுக்கள் மிக துல்லியமா சரியான விட போலேயே இருக்கும், அதுல மாற்றமே இல்லை. மிகச் சரியான விட போல உங்களுக்கு அது தோற்றம் காட்டும். அப்ப இங்கே இந்த ஆழமாக புரிந்து கொள்ளுகிறது, நேற்று ஒரு சகோதரன் கேட்டார், நாங்கள் ஒரு பெரிய பகுதியை எடுத்து வச்சு கொண்டு இப்போ இந்த பிரதம அமைச்சர் என்பதுல தொடங்கி பிரதி அமைச்சர்கள் என்பது வரையான இந்த பகுதியை 10 சொற்கள் கொண்ட ஒரு பகுதியை நாங்கள் ஒரு சொல்லினாலே அல்லது ஒரு சொற்றொடரினாலே காட்ட வேண்டுமென்றால் பிரதம அமைச்சர், அமைச்சரவை அமைச்சர்கள், அமைச்சரவையின் உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள். இங்க அமைச்சரவை என்பதை நாங்கள் விடையாக தெரிவு செய்வோமாக இருந்தால் இவ்வளவு பேரும் அதுக்குள்ள அடங்காம போயிடும். அமைச்சரவையின் உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்காம போய்விடுவார். அமைச்சர்கள் என்று எடுப்போமாக இருந்தால் 4 பேரும் வந்துடணும். பிரதம அமைச்சர், அமைச்சரவை அமைச்சர்கள்,
அமைச்சரவையின் உறுப்பினர்கள் அல்லாத அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள். ஏன் இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப நேற்று கதைச்ச உரை பகுதியும் இன்றைக்கும் திருப்பி கதைக்கிறேன் என்றால், இந்த திறன் எங்கள்கிட்ட வாய்த்தால் கிரகித்தல்ல எங்களை யாரும் சோடை போனவர்களாக கருதியலாது. ஆக குறைஞ்சது 70 புள்ளி எடுத்தது. கிரகித்தல் 70 புள்ளி எடுத்தது இமாலய சாதனையா? சரிதானே. காலங்காலமாக கிரகித்தல் படிப்பிக்கிற ஆசிரியர்களே 50 புள்ளியை தாண்ட இல்லை. கடைசியாக நடந்த இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் யார் அந்த ஆசிரியர் என்று கேட்கக்கூடாது, அவர்கள் தேசிய வளவாளர்கள். சரிதானே. நான் கற்பிக்கிற விஷயத்தையே விமர்சனம் செய்கிற இன்னும் பெரிய ஜாம்பவான்கள். எம்ஏ இல்லாமல், தமிழ் துறை சாராமல், தமிழே படிக்காமல் ஒருவர் கிரகித்தல் படிப்பிக்கிறார், இதனால நாட்டுக்கு மிகப்பெரிய அழிவு அசம்பாவிதம் ஏற்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்லி என்னை பற்றி கவலைப்படுகின்ற தேசிய உளவாளர்கள் 50 புள்ளிகளை தாண்ட முடியல. நீங்க விளையாட்டை நினைக்க கூடாது கிரகித்தல்ன்றது. நான் யாரையும் தூசிக்கிறதுக்கோ கேலி பண்றதுக்கோ சொல்ல இல்லை. இதன் ஆழம், இதன் கனதியை விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன் பிள்ளை. சரிதானே. நிறைய தேசிய உளவாளர்கள் இருக்கிறதுல நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டீர்கள். கவனமா இருக்க வேணும். இது ஏன் நான் இவ்வளவு தூரம் பகுப்பாய்வு செய்கிறேன்? இது வெறுமனே சாராம்சம் எழுதுற கேள்வி அல்ல. அது செய்யறதுக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கவும் இயலாது. எடுத்தா நீங்க அவுட். சரியா? அப்ப நீங்க ஒன்று நினைச்சு கொள்ளணும், இவருக்கு 2 மணி நேரத்துல 3 அல்லது 4 பந்தி தான் செய்கிறாருண்டா நாம எக்ஸாமிலேயே இந்த 4 தான் எழுதிட்டு வரலாம் போல இருக்கு என்ற கற்பனைக்குள்ள போயிடாதீங்க. அது வேற. இது நாம ஒரு பந்தியை வச்சு கொண்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெதட்டுக்கு படிக்கிறோம். சரிதானே. அப்ப 4 கூட்டு தந்தால் உங்களுக்கு அதுல மிகச்சரியான கூட்டை கண்டுபிடிக்கிற வல்லமை இப்ப படிப்படியா வந்து கொண்டு இருக்குது. வந்துட்டுதல்ல, வந்து கொண்டு இருக்கு. அதே போல தரப்பட்ட விடயத்துக்குள்ள வச்சுக்கொண்டு ஆம் இல்லை என்பது போன்ற கூற்றுக்கள் தரப்பட்டால் அதை கண்டுபிடிச்சு எழுதுற வல்லமே இருக்கு. சில வேளை நேரடியாக கேள்விகள் கேட்கப்படலாம். ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு இந்த உரைப்பகுதியில ஒரே ஆசிரியருடைய அபிப்பிராயமாக காணப்படுவது என்றெல்லாம் கேட்கலாம். சரிதானே. இன்னும் சில விடயங்கள் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வருகிற இடங்கள்ல கதைப்போம். சில தொடர்புகள் இருக்குது. நான் அந்த தொடர்புகள் இந்த பந்திக்குள்ள இருந்தாலும் அதை பற்றி கதைக்க இல்லை. அது ஒரு பந்தியே ஒரு நாளைக்கு கதைக்கிறதா போயிடும். அப்போ சில இடங்கள்ல நான் அது எங்களுடைய 2வது பேட்டர்னுக்குள்ள அதை வைப்போம் என்று சொல்லி நிதானமாக அது இருக்குது. இதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய நேரத்தை கால்குலேட் பண்ணக்கூடாது. நீங்க இந்த கேள்வி கிடைக்கக்கூடியது ஆகக்கூடியது ஒரு 5 நிமிஷம் எடுக்கலாம். அது ஒரு 7 நிமிஷம் எடுக்கலாம். 7 நிமிஷம்ன்றது கூட, 5 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. சரி, இப்ப நாங்கள் உரைப்பகுதிக்குள்ள போவோம். ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அப்புறம் நாங்கள் படிக்கிறதை வச்சுக்கொண்டு இப்படித்தான் ஆறுதலா செய்தால் போதும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சரி, நேற்று நாங்கள் இந்த ஒல்லாந்தருடைய ஆட்சி முடிவடைகின்ற சமயத்திலும் ஒல்லாந்தருடைய ஆட்சி முடிவடைகின்ற சமயத்திலும் கூட ஒல்லாந்த வைத்தியர்கள் மீதும் வைத்தியம் மீதும் மிகுந்த ஒரு அபிமானம் காணப்பட்டது. சுதேசிகளிடம் மிகுந்த அபிமானம் காணப்பட்டது என்ற விஷயத்தை சாராம்சமாக பார்த்திருந்தோம். இன்றைக்கு 15வது உரைப்பகுதிக்குள்ள போகிறோம். இப்ப இன்னும் எங்களுக்கு 6 உரைப்பகுதி 6 உரைப்பகுதி பார்க்கறதுக்கு இருக்கு. பார்ப்போம். இயலுமானால் இன்றைக்கு அதை நிறைவு செய்யலாமா என்று யோசிப்போம். இந்த உரைப்பகுதியை வாசிக்க, எவரேனும் ஆள் பொலிசு அலுவலர் ஒருவரை கொண்டு வேறொரு ஆளை கைது செய்விக்கின்ற இடத்து அவ்வாறு கைது செய்விப்பதற்கு போதிய ஏதுக்கள் இருக்கவில்லையென வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றத்துக்கு தோன்றினால், அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆளுக்கு அவரது நேரத்தையும் வருமானத்தையும் இழந்ததற்காகவும் அந்த கருமத்தில் அவர் உற்ற செலவுகளுக்காகவும் நீதிமன்றம் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்டஈடு அவ்வாறு கைது செய்வித்த ஆளினால் செலுத்தப்பட வேண்டும் என தீர்த்தளிக்கலாம். ஒருவருக்கு மேற்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் இதே முறையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்ட ஈட்டை தீர்த்து அளிக்கலாம். அத்தகைய நட்ட ஈட்டை செலுத்துதல் முறைகேடாக மறியலில் வைத்தமைக்காக வழக்கு தொடுப்பதை தடுப்பதாக அமைதல் ஆகாது.
திருப்பியும் பார்ப்போம். எவரேனும் ஆள் பொலிசு அலுவலர் ஒருவரை கொண்டு வேறோர் ஆளை கைது செய்விக்கின்ற இடத்து அவ்வாறு கைது செய்விப்பதற்கு போதிய ஏதுக்கள் இருக்கவில்லை என வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றத்துக்கு தோன்றினால் அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆளுக்கு அவரது நேரத்தையும் வருமானத்தையும் இழந்ததற்காகவும் அந்த கருமத்தில் அவர் உற்ற செலவுகளுக்காகவும் நீதிமன்றம் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்ட ஈடு அவ்வாறு கைது செய்வித்த ஆளினால் செலுத்தப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்கலாம். ஒருவருக்கு மேற்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் இதே முறையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்ட ஈட்டை தீர்த்தளிக்கலாம். அத்தகைய நட்ட ஈட்டை செலுத்துதல் முறைகேடாக மறியலில் வைத்தமைக்காக வழக்கு தொடுப்பதை தடுப்பதாக அமைதல் ஆகாது. சரி, நீங்களும் ஒரு தடவை அப்படியே பார்த்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போம். எவரேனும் ஆள் பொலிசு அலுவலர் ஒருவரை கொண்டு வேறொரு ஆளை கைது செய்விக்கின்ற இடத்து அவ்வாறு கைது செய்விப்பதற்கு போதிய ஏதுக்கள் இல்லை என வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றத்துக்கு தோன்றினால் அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆளுக்கு அவரது நேரத்தையும் வருமானத்தையும் இழந்ததற்காகவும் அந்த கருமத்தில் அவர் உற்ற செலவுகளுக்காகவும் நீதிமன்றம் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்டஈடு அவ்வாறு கைது செய்வித்த ஆளினால் செலுத்தப்பட வேண்டும் என தீர்த்தளிக்கலாம். ஒருவருக்கு மேற்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் இதே முறையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது தகுந்ததென கருதும் அத்தகைய நட்ட ஈட்டை தீர்த்தளிக்கலாம். அத்தகைய நட்ட ஈட்டை செலுத்துதல் முறைகேடாக மறியலில் வைத்தமைக்காக வழக்கு தொடுப்பதை தடுப்பதாக அமைதலாகாது. சரி, இப்ப சொல்லுங்க, இதை எழுதினவருடைய நோக்கம் என்ன? தகுந்த ஆதாரமின்றி ஒருத்தரை கைது செஞ்சா அவர்களுக்கான நட்ட ஈடு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்ட கருத்து. நான் கேட்கிறது, இது எழுதினவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே எழுதியிருப்பார். இவ்வுரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? காரணம் இல்லாம கைது செய்யப்பட்ட அவர்கள் கட்டாயம் நட்ட ஈடு வழங்கணும் என்றத சொல்ற. சரி, அதான் சொல்லுகிறார். நான் அதை வேறு விதமாக ஏன் அதை எழுதினார், இது ஏன் சொல்றேன்? கண்டிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் நீக்கிறேன்னு சொல்ற சட்டத்துல இப்படி ஒரு விடயம் இருக்கு என்று சொல்றதுதான் அவற்றை முதல் நோக்கமா இருக்கு. அதாவது முறையற்ற கைதுக்கு பரிகாரம் உண்டு, முறையற்ற கைதுக்கு நட்ட ஈடு இருக்குது என்று சொல்ல வருகிறார். அதை சொல்றதான் அவற்றை நோக்கம். இந்த நோக்கத்துக்கும் கருத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை பிள்ளைகள். அவருடைய நோக்கம் என்னன்னா ஒரு கருத்தை சொல்றது அவருடைய நோக்கமா இருக்கும்ல, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது. என்ன விஷயத்தை தெரியப்படுத்த விரும்புகிறார்? முறையற்ற விதமா யாரையாவது கைது செய்வித்தால் நட்ட ஈடு செலுத்த வேண்டி ஏற்படும் என்பதுதான் அவருடைய கருத்து. அப்ப முறையற்ற கைதுக்கு நட்ட ஈடு செலுத்த வேண்டி ஏற்படும் என்கிற விஷயத்தை கொண்டு வர பார்க்கிறேன். சரி, நாங்க அப்படியே வச்சு கொள்வோம் அந்த விஷயத்த. இப்போ இதுக்குள்ள 2 பிரதானமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இந்த 2 பிரதானமான கருத்தை யார் என்ன கருத்து சொல்லுவீங்க? பானு சொல்லுங்க. குற்றம் செய்யாம
ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணினா அது நீதிமன்றம் வந்து அவங்க குற்றம் செய்யலன்னு ஒத்துக்கொண்டா சார் அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கலும்னு சொல்றோம் உண்டு. அடுத்தது வந்து யார் அவங்களோட மேல இப்படி ஒரு குற்றம் செஞ்சுட்டு குற்றத்தை அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணினோம் அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு அந்த அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போட மேலும்னு சொல்றாங்க. ரெண்டு கருத்தை சொல்றது. இதுல இந்த நட்ட ஈடு செலுத்துவது தொடர்பாக ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கு, அல்லது நட்ட ஈடு செலுத்துவது தொடர்பான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விளக்கம் சொல்றாங்க? நட்ட ஈட்டை செலுத்திட்டோம்ன்றதுக்காக அவருக்கு வழக்கு வராம போவாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஓகே சார். ஆள் முறையற்ற விதமாக கைது செய்வித்தவர், என்ன முறையற்ற விதமாக கைது செய்வித்தவர் நீதிமன்றம் படிக்கும் போது அல்லது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் போது ஒரு நட்டஈட்டை கைது செய்தவருக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி கொடுத்ததுக்கு பிறகும் முறையற்ற விதமாக கைது செய்விச்சதுக்கு எதிராக வழக்கும் போடலாம். காசு வேண்டிட்டும் அவர் வழக்கு போடுவார். சரிதானே? ஏன் நட்டஈடு இப்போ இங்க இதுக்குள்ள சரி, நாங்கள் இப்ப பந்தி கேள்விக்கு வருவோம். நீதிமன்றம் நட்ட ஈட்டை வழங்குவதற்காக அல்லது நீதிமன்றம் நட்ட ஈட்டை செலுத்துமாறு தீர்ப்பதற்கான காரணம் என்ன, அல்ல எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் நட்ட ஈடு தொடர்பாக தீர்ப்பு வழங்கும்? அவங்களோட மேல குற்றம் இல்லைண்டு அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அந்த வழக்கு சில சில நேரங்கள் அந்த அதுக்காக செலவு வருமான இழப்பு தானே சார், நேரத்தை waste நட்ட எடுத்திருக்கணும். நட்ட ஈட்டின் மூலமாக நீதிமன்றம் ஈடு செய்ய எதிர்பார்க்கிற விடயங்கள் எவை என்று ஒரு கேள்வி கேட்டால் அவன் இந்த அந்த நேரத்தை செலவு செய்த அந்த நேரமும் அவன் இழந்த வருமானத்தையும் கொடுக்கும். சரி, அப்ப எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் நட்ட ஈடு தொடர்பாக தீர்த்தளிக்கும்? அவர் வந்து தப்பு செய்யல சார் அந்த ஒரு அந்த விஷயத்துக்கு வந்து விசாரணை முடிவுல ம் விசாரணை முடிவுல அவர் வந்து குற்றவாளி இல்லையென தெரிய வர்ற சந்தர்ப்பத்துல இல்ல, விசாரணை முடிவில் கைது குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தெரிவிக்கிறது அவர் கைது செய்திப்பதற்கு போதிய ஆதாரம் அல்லது போதிய காரணங்கள் எதுவும் இல்லை காரணங்கள் இருக்கவில்லைன்னு நீதிமன்றத்துக்கு தோன்றும் போது, கைது செய்விப்பதற்கு போதிய காரணங்கள் இருக்கவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தோன்றும் போதுதான் நட்ட ஈடு வழங்குமாறு தீர்த்தளிக்கும். விளங்க சொல்றது? இப்ப இதுல அவர் வழக்கின் இறுதியில குற்றவாளியாக காணப்படவில்லை என்றாலும் நீதிமன்றம் அவருக்கு நட்ட ஈட்டை கொடுக்க சொல்லி சொல்லும் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. சில வேளைகள்ல கைது செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் அல்லது போதிய காரணங்கள் இருந்திருக்கும். ஆனா வழக்கின் விசாரணையில உரிய வகையில சாட்சிகளை வழங்க முடியாம இருக்கிறது அல்லது அப்படியான காரணங்களால ரிலீஸ் பண்ணி விட்டுடும். அப்ப விடுவிக்கப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் கைது செய்வதற்கு போதிய காரணம் இல்லை என்று கருதலாம். காரணமே இல்லாம சும்மா கைது செய்விச்சாள், சரிதானே? காரணமே இல்லாமல் சும்மா கைது செய்விச்சால் நீதிமன்றத்துக்கு அது விளங்கிட்டு என்றால் இவர் காரணம் இல்லாம சில போலீஸ் காரணங்களோட நல்ல நட்பென்று சொல்லியும் ஒரு ஆளை கைது செய்விக்கலாம். அவ்வாறான முறையற்ற கைது செய்விக்கப்பட்டால், முறையற்ற கைது தான் இங்க சரியான விடயம். அவர் குற்றவாளியாக காணப்படாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் கைது செய்வதற்கு காரணம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம், சரிதானே? அது குற்றம் முறையாக நிரூபிக்கப்படாவிட்டால் நீதிமன்றம் விடுதலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் கூட சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு ஒருவர் களவெடுத்திருக்கிறார், சிசிடிவி கேமராவிலே அவர் களவெடுத்தது தெரியுது, அந்த வீடியோ நீதிமன்றத்துல போட்டு காட்டுறாங்க. அப்போ அதை விட கண்கண்ட சாட்சிகள் யாரும் இருக்கணுமாண்டா இல்லை. இப்போ அந்த திருடன் சார்பாக ஆஜராகிற சட்டத்தரணி சிசிடிவி கேமரா பூட்டப்பட்ட இடத்துல சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது என்கிற அறிவித்தல் ஒட்டப்படவில்லை என்ற விஷயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து வாதிட்டால், வேறு சாட்சிகள் இல்லாவிட்டால் நீதிமன்றம் அந்த திருடனை விடுதலை செய்யும். உங்களுக்கு அது தெரியுமா? எனக்கு தெரியாது. சிசிடிவி கேமரா பூட்டினா கட்டாயம் சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டிருக்கு என்ற அறிவித்தல் அங்கே ஒட்டப்பட வேண்டும். அப்படி ஒட்டப்படாத இடத்துல எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில் இருந்தான அந்த ஒளிப்பதிவு, அந்த புட்டேஜ் நீதிமன்றத்துல ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நீதவான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். ஆனால்
குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய சட்டத்திறனி எழுந்து இது சட்ட ரீதியான ஒரு ஆதாரம் இல்லை என்று வாதிட்டால், வேறு சாட்சிகள் இல்லாவிட்டால் நீதவான் அந்த திருடனை விடுதலை செய்வார். இது சட்டம். இப்ப இந்த இடத்திலே அவர் கைது செய்யப்படுவதற்கு போதிய ஏதுக்கள் இல்லை என்ற முடிவுக்கு வரையிலாது. சரிதானே? இங்க ஏதுக்கள் என்பது காரணம். கைது செய்யறதுக்கு காரணமே இருக்க இல்லை. சரி, கைது செய்யறதுக்கு காரணமே இல்லாம ஒரு ஆளை கைது செய்விச்சு போட்ட மாட்டேன். நாங்க போலீஸ்ல போய் சொல்லி ஒரு ஆளை கைது செய்விச்சு போட்ட மாட்டோம். இப்ப போலீஸுக்கு பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை? கம்ப்ளைண்ட் பண்ணினவருக்கு தான் பிரச்சனை. யார் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ஆளை கைது செய்வித்தாரோ அவருக்கு பிரச்சனை. கைது செய்யப்பட்டவருக்கு நட்டஈடு வழங்குவதன் மூலமாக எந்த விடயங்களுக்கு பரிகாரம் அளிக்க எதிர்பார்க்கப்படுகிறது? கைது அவருடைய அவருக்கு நேரம், வருமானம், கைது உள்ளே செய்யப்பட்ட ஆளுக்கு செலவுகள், கைது செய்ய ஆளுக்கு ஏற்பட்ட நேரம் மற்றும் வருமான இழப்புகளையும் கைது காரணமாக அவருக்கு ஏற்பட்ட செலவுகளையும் ஈடு செய்வதற்காக இது வழங்கப்படுது. சரிதானே? இதுக்கு மேலதிகமா ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? நட்டஈடு செலுத்தினாலும் முறைகேடாக மறியலில் வைத்ததற்காக அவர் வழக்கு தொடரலாம். அவர் நட்டஈடு கொடுத்தாச்சுன்னு சொல்லி அந்த வழக்கு தொடர்வதற்கு தடை இல்லை. அது இவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, எனக்கு நீங்க எழுதி கொண்டு வந்த சமரி ஒரு ஆள் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இருந்து கேட்போம். நான் சாராம்சத்தை சொல்லாம நான் சொல்லவா சார்? சொல்லுங்க. யார் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஒரு ஆள் சொன்னா நான் கேட்பேன். தகுந்த காரணமின்றி கைது செய்யப்பட்டவருக்கு நீதிமன்றம் நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுப்பதுடன் பாதிக்கப்பட்டவருக்கு வழக்கு தொடரவும் முடியும். கிரேட் கிரேட் கிரேட். திருப்பி இருக்க வாசிங்க. தகுந்த காரணமின்றி கைது செய்யப்பட்டவருக்கு நீதிமன்றம் நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுப்பதுடன் பாதிக்கப்பட்டவருக்கு வழக்கு தொடரவும் முடியும். சரி, யாரிடமிருந்து நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுக்கும்? கைது செய்வித்தாளினார். செய்வித்தவரிடமிருந்து. அதையும் சேர்த்தா இன்னும் அழகா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. கைது செய்வித்தவரிடம் இருந்து நீதிமன்றம் நட்ட ஈட்டை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதோடு பாதிக்கப்பட்டவர் அதற்கு எதிராக வழக்கு தொடரவும் முடியும். ஓகே சார். சரியா? கிரேட். அது நல்ல ஆன்சர். அதை மற்ற ஆட்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி எழுதி இருந்தா சரி, அதே சொற்கள் வர வேணும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. சரியா? சரி, ஒரு திருப்தி. பிள்ளைகள் எழுதி கொண்டுதான் வந்திருக்காங்க. நான் தான் அவங்கள்ட்ட கேட்கிறது இல்லை. அடுத்த பகுதிக்கு போவோம். வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றத்துக்கு என்பதனுடைய கருத்து என்ன? முறையான நீதிமன்ற வழக்கினை விசாரணை செய்கின்ற போதும் சாட்சியம் ஏதும் இல்லை என தெரிய வந்தார். சரி, வேற விதமாக இதை சொல்லலாம் என்றா, வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம். இதான் முடியும். வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம் என்பதன் பொருள் கூட அதை வாசிக்கிற போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், அவர் குற்றம் சாற்றப்பட்ட காரணம் அந்த நீதிநெறி கொள்கைக்குள்ள உட்படுறான்னு பாக்குறது. இல்ல, நான் கேட்கிறது வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம் என்பது என்ன? எந்த நீதிமன்றம் என்று வருமா சார்? அதுதான் கேட்கிறேன். எப்படி என்று சொல்லுங்க. மாவட்ட வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம். மேல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம். மாவட்ட நீதிமன்றம். சரியா? வேற யாராவது? உயர் நீதிமன்றம். ஓகே, வேற? நீதிமன்றத்தின் திருப்பி சொல்லுங்க சகோதரனோட கதைச்சிங்க. அவர் போயிட்டார். சுபாஷினி சொல்லுங்க. சுபாஷினி சொல்லுங்க. நீதிமன்றம் ஒன்று வருமா சார்? அது வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தி நீதிமன்றத்துக்கு தோன்றினார் என்று சொல்லுகிறது. குறிப்பிட்ட வழக்கை
விசாரணை செய்கின்ற நீதிபதி. அது எந்த நீதிமன்றம் எந்த எங்களுக்கு தெரியா. எந்த நீதிமன்றமா இருந்தாலும் அதை விசாரிக்கிற நீதிமன்றம் ஓ, தானே. குறிப்பிட்ட வழக்கை விசாரணை செய்கின்ற நீதிபதிக்கு, சரிதானே, நீதிபதிக்கு கைது செய்வதற்கான பொருத்தமான காரணங்கள் இல்லை என தோன்றும் போது நட்டஈடு வழங்க தீர்ப்பளிப்பதை குறிப்பிடுகிறார். அந்த விஷயத்தை வாசிக்க வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றுக்கு தோன்றினால் என்ற அவலத்தை வாசிக்க எங்களுக்கு என்ன விளங்குது? இந்த வழக்கை விசாரணை செய்கிற நீதிபதிக்கு கைது முறையற்றது அல்லது கைதுக்கு போதிய காரணங்கள் இல்லை என தென்படும் போது நட்டஈடு பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் தீர்மானிக்கலாம் என்கிறது எங்களுக்கு விளங்குது தானே. அப்ப நாங்கள் இதில் சொல்ல வேணும், வழக்கை விசாரணை செய்கின்ற நீதிபதிக்கு, இங்க நீதிமன்றம் என்கிறது ஒரு கட்டடம் அல்ல. என்ன, நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம் என்று சொல்லுகிற போது இது ஒரு கட்டடத்தை குறிக்கல. நீதிமன்றத்துக்கு தோன்றினால் என்றா கட்டடத்துக்கு ஐடியாக்கள் வருமோ? கட்டடம் யோசிக்குமோ? அது இங்க யார குறிக்குது? வழக்கை விசாரணை செய்கின்ற ஒரு நீதிபதியைத்தான் குறிக்குது. அப்ப வழக்கை விசாரணை செய்யும் நீதிபதி, வழக்கை விசாரணை செய்கின்ற நீதிபதி கைதுக்கு போதிய காரணங்கள் இல்லை என கருதும் போது இந்த நட்டஈடு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படும் அல்லது நட்டஈடு தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படும் என்பதை குறிப்பிடுகிறார் உரையாசிரியர். அதைத்தான் நாங்கள் எழுதணும். அதை வாசிக்க எங்களுக்கு ஒரு பொருள் விளக்கம் வருகிறது தானே. வழக்கை நீதிநெறி கவனத்துக்கு உட்படுத்தும் நீதிமன்றம் என்பது சர்வ நிச்சயமா தெரியும். அது ஒரு கட்டடத்தை சொல்லல, ஒரு கோர்ட்ஸ் பில்டிங் அல்ல. அது அங்க விசாரிக்கிற அந்த நீதவான அல்லது நீதிபதியைத்தான் எங்களுக்கு சொல்லுது. அப்ப நீதிபதிக்கு தோன்றினால் அப்ப அந்த விஷயத்தை வச்சு கொண்டு வாசிக்க எங்களுக்கு ஒரு பொருள் விளங்குது தானே. வழக்க விசாரணை செய்யும் நீதிபதி கைதுக்கு போதிய காரணங்கள் இல்லை என கருதும் போது இவ்வாறான தீர்ப்பு வழங்கப்படும் அல்லது நட்டஈடு தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்பதை குறிப்பிடுகிறேன். இப்படி எழுத வேண்டும். யாராவது சொல்லுங்க, கிட்டத்தட்ட இதை அண்டி ஒரு விடி எழுதி இருந்த வாசிங்க கேட்போம். என்னடா ஒரு பிள்ளைகளும் தெரியலையா? தனேஷ்குமார், மிஸ்ஸஸ் தனேஷ்குமார். விசாரிக்கும் நீதிபதி வழக்கினை விசாரணை செய்யும் போது சாட்சியம் ஏதும் இல்லை என தெரிய வந்தால் நட்டஈடு வழங்க தீர்மானிக்கலாம். ஓ, உண்மையில அந்த சாட்சியம் என்கிற வார்த்தையை மாத்தினா நல்லவம்மா. ஏனென்றால் காரணம் தான் இங்க கைதுக்கு காரணம் இல்லை என்று. சிலவேளை கைதுக்கு காரணம் இருக்கும், சரிதானே, ஒரு காரணம் இருக்கும், ஆனால் என்ன சாட்சியம் இருக்காது. ஆனா இங்க சொல்லப்படுது காரணமே இல்லாமல் கைது செய்வித்தார். ஏதுக்கள் என்பதனுடைய பொருள் காரணங்கள், சரிதானே. ஏது என்பது காரணம். அப்படி எடுத்தோம்னா சரி. சரி, அடுத்து சொல்லுங்க. ஒரு டவுட் கேட்கணும். இந்த தடிச்செழுத்த விளக்கம் தானே, தடிச்செழுத்துல உள்ள விஷயத்த அதுக்கு இப்ப குறிப்பிட்ட சொற்கள்ல முடிக்கணும். இப்ப அதுக்கு ஒரு வரையறை இல்லத்தானே சார், கூடலாம் குறையலாம். அது ஒரு 3 லைன்ல நீங்கள் எழுதலாமப்பா, ஒரு 3 வரியில. அதுக்கு சொற்கள் தொடர்பாக உண்மையில ஒரு வரையறை இல்லை. நான் ஒரு 15 சொல்லுக்கு எழுதுங்கன்னு சொல்ல இல்லை. சில பெரிய எழுத்தாளர்களாக இருந்தால் அவர்கள் சொற்களை குறைக்க வேண்டி வரும். பெரிய வரி எழுத்தில் எழுதுறார்கள் தானே, அப்படி பெரிய எழுத்தாளர்களுக்கு பிரச்சனை. ஆனா சாதாரணமாக எழுதுகிற போது நீங்க ஒரு 15-20 சொற்களுக்குள்ள அந்த விளக்கத்தை எழுதலாம். அதுக்கு ஒரு 3 லைனை பாவீங்க. பெரும்பாலும் 5 லைன் தருவாங்க, 2 லைன்ல. இப்ப அதை ரோமன் இலக்கத்துல 1, 2 2 கேள்வியா தான் பிரிச்சே கேட்கிறாங்க. ரோமன் இலக்கம் 1 தனி வாக்கியத்தில் சுருக்கி எழுதுங்கள், ரோமன் இலக்கத்துல 2 அதன் சாராம்சத்தை, அந்த தடித்த எழுத்தில் உள்ள சொற்றொடர் தருகின்ற பொருளை விவரிக்கன்னு சொல்லித்தான் கேட்கிறாங்க. அப்ப நீங்கள் முந்தி நாங்கள் எழுதுகிற காலத்துல சொல்றாங்க அந்த சொற்றொடரை எழுதி என்பது என்று போட்டு எழுதுங்க. இப்ப சில நேரம் தார சொற்றொடரே ஒரு லைன்ல எழுத வேண்டி இருக்கும். அப்ப அதனால அந்த சொற்றொடர் எழுதாமலே விளக்கத்தை எழுதுறது நெருக்கடியானது இல்லை. அதுல இடம் விடுவாங்க. நீங்க ஒரு 3 லைன்லயே அதை விளக்கி எழுதினா போதுமானது. பெரிய கட்டுரை எழுதக்கூடாது. அப்படி எழுதினா சரி. உங்களோட கேள்விக்கு விட கிடைக்குதா?
ஓகே சார். ஓ சரி அப்ப நாங்கள் சொல்லுங்க. அந்த ஏதுக்களுக்கு வந்து நம்ம ஆதாரங்கள்னு எடுக்கலாம் சார். ஏது என்பதம்மா ஏது நிலைகள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு காரணமாக அமையக்கூடிய தன்மைகள் அல்லது காரணமாக அமையக்கூடிய ஏதுக்கள் என்பது ஏது என்பது ஆதாரம் இல்லை, ஏது என்பது காரணம். ஓகே சரி, 16வது கேள்விக்கு போகிறேன். ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக நாட்டில் நிலவிய சமாதான சூழலை உலுக்கி விட்டிருந்த இத்தாக்குதல் ஆனது குறிப்பாக பணிகள் மற்றும் கைத்தொழில் துறைகளுடன் தொடர்புடையதும் ஏனைய முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய இடைத்தொடர்புகளை கொண்டிருந்த சுற்றுலாத்துறையை நிலைகுலைய செய்திருந்தது. இத்தகைய பின்னணியில் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் என்பவற்றில் காணப்பட்ட மந்தமான தன்மைகளின் காரணமாக இக்கால பகுதியில் பணிகள் நடவடிக்கைகள் மெதுவான வேகத்தில் விரிவடைந்தன. மேலும் இக்காலப்பகுதியில் குறிப்பாக கட்டடவாக்கம் மற்றும் சுரங்கமகழ்தல் நடவடிக்கைகளின் மீட்சியினால் ஆதரவளிக்கப்பட்டு கைத்தொழில்துறை நடவடிக்கைகள் மிதமான வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்திருந்தன. நாங்கள் இதை திருப்பி வாசிப்போம். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நாட்டில் நிலவிய சமாதான சூழலை உலுக்கி விட்டிருந்த இத்தாக்குதலானது குறிப்பாக பணிகள் மற்றும் கைத்தொழில் துறைகளுடன் தொடர்புடையதும் ஏனைய முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய இடைத்தொடர்புகளை கொண்டிருந்த சுற்றுலாத்துறையை நிலைகுலைய செய்திருந்தது. இத்தகைய பின்னணியில் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் என்பவற்றில் காணப்பட்ட மந்தமான தன்மைகளின் காரணமாக இக்கால பகுதியில் பணிகள் நடவடிக்கைகள் மெதுவான வேகத்தில் விரிவடைந்திருந்தன. மேலும் இக்காலப்பகுதியில் குறிப்பாக கட்டடவாக்கம் மற்றும் சுரங்கமகழ்தல் நடவடிக்கைகளின் மீட்சியினால் ஆதரவளிக்கப்பட்டு கைத்தொழில்துறை நடவடிக்கைகள் மிதமான வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்திருந்தன. சரி, இத எழுதினவருடைய நோக்கம் என்ன? ஏன் எழுதுன? இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் என்ன? சாராம்சம் சொல்லக்கூடாது எனக்கு. குறித்த ஒரு தாக்குதல் சார் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி சொல்றார். திருப்பி சொல்லுங்க சகோதரனத. குறித்த தாக்குதல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி சொல்லவா? எதன் மீது ஏற்படுத்திய தாக்கம்? சுற்றுலாத்துறை. அது சுற்றுலாத்துறை மீது, பொருளாதாரத்துறை, எல்லாத்தையும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில சொல்லிடுமா? நடவடிக்கை. ஜெகநாதனுக்கு வாய்ப்பை கொடுங்க, அவர் கதைக்கிற போது மற்றாக்கள் குறுக்கறக்க வேண்டாம். சொல்லுங்க ஜெகநாதன். வர்த்தகத்துறை, சுற்றுலாத்துறை மீது சார். சுற்றுலாத்துறை மீது, வர்த்தகத்துறை மீது, வேற துறைகள் இல்லையா? மற்றது கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறை மீது வேறு? போக்குவரத்து துறை, போக்குவரத்து, தனியார் பணிகள், தனியார் பணிகள் சார். சரி, இவை எல்லாத்தையும் சேர்த்து ஏதேனும் ஒரு வார்த்தையில உள்ளடக்கலாமா? பொருளாதாரம் சொல்லலாம் இல்லையா? பொருளாதாரத்தின் மீது தாக்குதல் ஏற்படுத்திய தாக்கத்தை பேசுவது ஒரு ஆசிரியருடைய நோக்கம். அப்படி சொல்லி பழக கொடுத்தாங்க. சரிதானே? அதாவது ஒரு தாக்குதல், ஏதோ ஒரு தாக்குதல், என்ன தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பந்தியில இல்லை. என்ன தாக்குதல்? ஒரு தசாப்தம் என்பது எவ்வளவு காலம்?
10 வருடம் 10 வருஷம். சரிதானே? ஒரு தசாப்தம் என்பது 10 வருஷம். அப்ப 10 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷ சமாதானத்துக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட தாக்குதல் எது? ஏப்ரல் 21 ஈஸ்டர் கொண்டு தாக்குதல். அப்ப ஈஸ்டர் தாக்குதலை தான் சொல்றாருன்னு தெரியுது. ஆனால் எங்களுக்கு தெரிய இல்லை இத்தாக்குதலானதுன்னா மேலே எங்கேயோ அதை பற்றி சொல்ல தொடங்கிட்டார். இவங்களை அந்த பந்தியை உடைச்செடுக்க அது விடுபட்டு போச்சு. சரி, இந்த தாக்குதலின் சரிதானே குறித்த தாக்குதல் ஒன்றின் பொருளாதாரத்தின் மீதான பாதிப்பை பேசுவது உரையாசிரியருடைய நோக்கம். என்னென்ன துறைகள் பாதிக்கப்பட்டதில் அவர் சொல்லுகிறார்? சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை. அந்த சுற்றுலாத்துறையை சொல்றதுக்கு முன்னுக்கு சில விடயங்களை சொல்றார் பாருங்க. குறிப்பாக பணிகள். பணிகள் என்றது என்ன துறை? சேவை. பணி என்ற சேவை. என்ன சேவைகள் துறை கைத்தொழில் துறையோடு தொடர்புடையதும் ஏனைய முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் முன்னோக்கிய மற்றும் பின்னோக்கிய. அதுக்கு அது இந்த சுற்றுலாத்துறையோக்கு முன்னுக்கு ஆரம்பத்திலையும் இருக்கும். சுற்றுலா நடந்தால் அதுக்கு பிறகு நடக்கும். அப்ப முன்னுக்கும் பின்னுக்கும் தொடர்புபடக்கூடிய இடைத்தொடர்புகளை கொண்டிருந்த பல பொருளாதார துறைகளோடு முன்னும் பின்னும் தொடர்புகளை கொண்டிருந்த சுற்றுலாத்துறையை நிலைகொலைய செய்திருந்தது. அப்ப இங்கே அவர் சொல்லுகிறது பணிகள் கைத்தொழில் துறையை பற்றி சொல்லல, அதோட தொடர்புள்ள சுற்றுலாத்துறை என்றுதான் சொல்றேன். சரிதானே? சேவைகள் துறை, கைத்தொழில் துறை, ஏனைய முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளோடு முன்னும் பின்னும் தொடர்புடையதான சுற்றுலாத்துறை. அப்ப இங்க முதலாவது சுற்றுலாத்துறை நிலை குலைந்தது என்று சொல்றேன். சரிதானே? இந்த தாக்குதலினால் சுற்றுலாத்துறை நிலை குலைந்தது. இத்தகைய பின்னணியில் அந்த சுற்றுலாத்துறை நிலை குலைஞ்சது. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் என்பவற்றில் காணப்பட்ட மந்தமான தன்மைகளின் காரணமாக இக்காலப்பகுதியில் பணிகள் நடவடிக்கைகள் மெதுவான வேகத்தில் விரிவடைந்திருந்தன. அதன் கருத்து என்ன? என்னென்ன விஷயங்களை சொல்றாரு இங்க? எத்தனை விஷயங்களை சொல்றார்? மிக குறைஞ்ச அளவில் அது விரிவடைஞ்சான்னு எது சாரி 4 விஷயம் சொல்றாரு சார். அதுல மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் என்பவற்றில் இந்த 4 விஷயத்தை சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. என்பவற்றில் காணப்பட்ட மந்தமான தன்மைகளின் காரணமாக இக்கால பகுதியில் பணிகள் நடவடிக்கைகள் மெதுவான வேகத்தில் விரிவடைந்திருந்தன. எத்தனை துறையை பற்றி சொல்றேன்? எத்தனை துறையை பற்றி சொல்லுகிறேன்? 4 சார். 4. 3. சரி, வேற யாரும்? துசி, எத்தனை துறைகள்? 3 சார். சில்லறை சரி, யூட் சொல்லுங்க. எத்தனை துறை? 3 சார். யூட் பேசுறாரு, எங்களுக்கு கேட்கல. 3 துறை சார். 3 துறை. ஓகே. டியூட்டன் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு துறையை பற்றி பேசுறாரு. ஒரு துறையை பற்றி பேசுகிறார். அது என்ன துறை என்று சொல்லுங்க. டியூட்டன் விளங்கட்டும். சாரி, பணிகள் மற்ற ஆக்கள் கொஞ்சம் அமைதிக்காரங்க. டியூட்டன் பேசுற வரைக்கும் விடுங்க. பணிகள் துறை. அப்ப முன்னுக்கு 4 விஷயம் சொல்றாரு. அது அந்த காரணத்தினால்தான். அதுக்கு சேவைத்துறை மந்தமானமைக்கான காரணத்தை பற்றி பேசுறாரு. காரணம் என்றால் அந்த 4 என்னன்றதான் நாங்க அந்த 4 சேவைத்துறைக்குள்ளான் சார். வேறு அது சேவைத்துறைகளை இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை சொல்றாரு. இப்படி அதுல பாத்தீங்கன்னா மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், மற்ற பிரைவேட் சர்வீசஸ், தனியாள் பணிகள் என்றது பிரைவேட் சர்வீசஸ், போக்குவரத்து நடவடிக்கைகள், இதுல காணப்பட்ட மந்தமான தன்மையால டோட்டல் சர்வீஸ் மந்தமாயிட்டு விளங்குதா? மெதுவான வேகம் என்றால் அது அசைதோ அசையலோ ஒன்று தெரியாத ஒரு வேகம், மெதுவாக. அதாவது வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. யாருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது? சேவைத்துறையினுடைய. அப்ப இங்க எத்தனை துறையை பற்றி சொல்றாரு? இப்ப வாசிச்சு பாருங்க.
இத்தகைய பின்னணியில் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், அது சேர்த்து மொத்த சில்லறை வர்த்தகம், அது மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள் என்ற அது ரெண்டு, அந்த அந்த மற்றும்ன்றது ரெண்டையும் சேர்க்கிறது. அது ஒரே செட், சோறு மற்றும் கறி என்று சொன்ன மாதிரி சோறும் கறியும் ஒரே விஷயமா, ஒரு அது ஒரே பொருள்லாம். மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள். இதுல போடுறது மற்றும் தனியாள் பணியையும் போக்குவரத்து நடவடிக்கையையும் உண்டாக்குறதுக்கு இல்ல, கடைசியாக சொல்லப்படுறதுக்கு முன்னுக்கு போடுற மற்றும். அப்ப இங்க 3 துறைகள், பணிகள் துறையில உள்ளடங்குகிற 3 துறைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு. பணிகள் துறையில் உள்ளடங்கும் எத்தனை உட்பிரிவுகள் இங்கு சொல்லப்பட்டுள்ளது என்று கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு அதை பிரிச்சு வாசிக்க தெரியணும். பணிகள் துறையில் உள்ளடங்கும் உட்பிரிவுகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை உட்பிரிவு சொல்லியிருக்காங்க பாருங்க. மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், அதுலதான் கம போடுறார் பாருங்க. மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வர்த்தக நடவடிக்கைகள், அதுல கம போடுறேன். 1. தனியாள் பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள், இங்க தனியாள் பணியும் போக்குவரத்து நடவடிக்கையும் உண்டாக்க ஒரு முயற்சிக்க இல்லை. கடைசி விஷயத்துக்கு முன்னுக்கு தனியாள் பணிகள் கம போக்குவரத்து நடவடிக்கைகள் என்று எழுத வேணும். அதுக்கு பின்னுக்கு ஒன்றும் இல்லாதபடியால மற்றும் என்று போடுறாங்க. இப்ப ஆங்கிலத்துல நீங்க படிப்பீங்க, பெயர் சொற்களின் கூட்டம் ஒன்றை சொல்லுகிற போது இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக அண்ட் என்பதை போடுறது. அதே போலதான் தமிழ்ல இந்த மற்றும் என்பதனுடைய பயன் அதுதான். சரி, அப்ப இங்க 3 உட்பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்க. பந்தி கேள்வி இப்படித்தான் வரும். மெதுவான வேகத்தில் விரிவடைந்தன. அப்போ பணிகள் துறையில உட்பிரிவுகள் 3 சொல்லப்பட்டு, இந்த உட்பிரிவுகள் எல்லாம் அந்த தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால பணிகள் துறையில மெதுவாக விரிவடைந்தனன்றது, பணிகள் துறை வளர்ந்திருக்குது, சரியான ஸ்லோ. என்ன அடுத்தது பாருங்க. மேலும் இக்காலப்பகுதியில் குறிப்பாக கட்டடவாக்கம் மற்றும் சுரங்க மகள்தல் நடவடிக்கைகளின் மீட்சியினால் ஆதரவளிக்கப்பட்டு கைத்தொழில்துறை நடவடிக்கைகள் மிதமான வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்திருந்தன. மிதமான வளர்ச்சி என்பதன் பொருள் அதுவும் ஓரளவு தான், பெரிய வளர்ச்சி. மேல சொல்லப்பட்ட மெதுவான வேகத்தில் விரிவடைந்ததுக்கும் மிதமான வளர்ச்சியை பதிவு செய்ததுக்கும் பொருள் வேறுபாடு இல்லை. விளங்குதா சொல்றது? இங்க மீட்சியினால் ஆதரவளிக்கப்பட்டிருந்தது. அதாவது கட்டட ஆக்கம் சுரங்க மகள்தல் வளரவும் இல்லை. வளர்ச்சிக்கும் மீட்சிக்கும் வித்தியாசமா? மீட்சி என்பது இருந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டு பழைய இடத்தை நோக்கி வந்தால் அது மீட்சி. இருந்த இடத்துக்கு மேல போனால் வளர்ச்சி. வளர்ச்சி என்பது வேறு, மீட்சி என்பது வேறு. அப்ப இங்க கட்டட ஆக்கம் மற்றும் சுரங்க மகள்தல் நடவடிக்கைகளின் மீட்சி என்றால் அது கீழே போயிட்டு போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இருந்த நிலைமையை நோக்கி மெல்ல மெல்லமா முன்னேறி இருக்கு. அதனால அதுலயும் ஒரு மெதுவான வளர்ச்சி தோன்றியது. அப்ப இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? தாக்குதல் ஒன்றினால் என்ன, அல்ல தாக்குதல் ஒன்றின் காரணமாக சுற்றுலாத்துறை, சேவைகள் துறை, அந்த துறை என்பதை விடலாம். நாங்க சேர்த்தெழுதின சுற்றுலாத்துறை ஒரே சொல்லுத்தானா? சுற்றுலாத்துறை, சேவைகள், அடுத்தது என்ன, மற்றும் கைத்தொழில்துறை என்பன பாதிப்படைந்தன. இதுதான் இதுல சாராம்சம். அது நிறைய விஷயம் அதுக்குள்ள சொல்லப்படுறது போல எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. மேல பணிகள் மற்றும் கைத்தொழில் துறைகளுடன் தொடர்புடையது சுற்றுலாத்துறை ஏதோ சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கீழே வந்துட்டு பணிகள், கைத்தொழில் துறை, சுற்றுலாத்துறை என்ன என்பவை பாதிப்படைந்தன. எதனால? தாக்குதல் ஒன்றின் காரணமாக. என்ன தாக்குதல் என்று எழுதுறதோ நாங்கள் இங்க ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் காரணமாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக என்று எழுதலாமோ? எழுதக்கூடாது. எங்கட பொது அறிவை பிரயோகிக்க கூடாது. விளங்கிக் கொள்வதற்கு அதை பிரயோகிக்கலாமே தவிர அங்க சொல்லப்படாது. இப்ப உண்மையில இது இலங்கையில நடந்தது என்று கூட சொல்லப்படுது. இலங்கையின் பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்ட என்ற வார்த்தையை கூட நாங்கள் பிரயோகிக்க கூடாது. இங்க நேரடியாக இலங்கைங்கிற ஒரு இடமும் இல்லை. இலங்கையின் சுற்றுலா
கைத்தொழில் மற்றும் சேவைத்துறை பாதிப்படைந்தது என்றும் எழுதி போடக்கூடாது. இதுக்கு உண்மையான அர்த்தம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் காரணமாக இலங்கையின் சுற்றுலா, கைத்தொழில் மற்றும் சேவைத்துறை பாதிப்படைந்தது என்பதுதான் இதன் பொருள். ஆனால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு, இலங்கை என்கிற 2 வார்த்தையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது இதுக்குள்ள இல்லை. சரிதான். எங்களுடைய உய்த்துணர்தலுக்கு அது இருக்குமே தவிர அதை கொண்டு வந்து நாங்கள் வெளிப்படையாக இதுக்கு பிரயோகிக்க கூடாது. கைத்தொழில் துறை நடவடிக்கைகள் மிதமான வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்திருந்தன என்பது, மிதமான வளர்ச்சி என்பதனுடைய அர்த்தம் மிதமானது என்றால் ஒரு நடுநிலை, மிதமானது என்கிறது ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியது அல்ல. சரிதானே. ஒரு மெதுவான வளர்ச்சி போக்கு, மெதுவான ஒரு வளர்ச்சி போக்கத்தான் குறைக்கும். மிதமான வளர்ச்சி என்பது வேகம் குறைந்த ஒரு வளர்ச்சி. மிதமான தன்மை என்றால் ஒரு வேகம் இல்லாத, ஒரு வேகம் குறைந்த. வேகம் கூடின தன்மைக்கு என்னன்னு சொல்றது? மிதமான என்பதனுடைய எதிரான சொல் என்னவா இருக்கலாம்? சாரி, இன்னும் அழகாக சொன்னால் தீவிரமான. தீவிரமான, சரிதானே. இப்ப சில வேளைகள்ல இந்த தீவிரமான என்கிற சொல்ல சில அறிக்கைகள்ல விடாப்பிடியான என்கிற வார்த்தைகளை போட்டிருப்பார். சில அறிக்கைகள்ல நீங்கள் வாசிக்கலாம். சரிதானே. விடாப்பிடியான அழுத்தம் காரணமாக என்று போட்டிருப்பார். அந்த விடாப்பிடியான என்ற சொல்லு மிகச் சரியானது. அது தீவிரம் என்கிற வார்த்தைக்கு சமனானது. இதுல இருந்து வந்த சொல்லான் தீவிரவாதி. விடாப்பிடியான அந்த கொள்கையிலே அல்லது தான் குறிப்பிடுகிற விஷயத்துல தன்னுடைய இலக்கிலே அவர் விடாப்பிடியா நிற்பார். செத்தாலும் பரவாயில்லை என்று நிற்பார். அவர் தான் தீவிரவாதி. மிதவாதி என்றா அவர் விட்டு கொடுத்து அப்படியெல்லாம் போகும். சரிதானே. அவர்கிட்ட வேகம் இருக்காது. வேகம் குறைந்த, பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தாத, சரி, அப்படியான ஒரு தன்மை இருக்கும். அதனால மிதவாதம் என்று சொல்றது. அது அவர் ஒரு மிதவாதி என்றால் அவர் எல்லாம் இணைஞ்சு ஆமாண்டு போவார். சரி, அரசியல்ல இந்த வார்த்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறவர்கள். தீவிர அரசியல், மிதவாத அரசியல் என்கிற வார்த்தை பொருளாதார அறிக்கைகள்லையும் இது இருக்கு. சரிதானே. அப்ப அது நடுநிலை தன்மைக்கு பொருளா வராதா? மிதமானது என்றது நடுநிலைமை அல்ல. மிதம் என்கிற வார்த்தை ஒரு வேகம் குறைந்த அல்லது ஒரு அழுத்தம் குறைந்த என்கிற பொருளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. தீவிரமான அல்லது விடாப்பிடியானது என்கிறது வேகம் கூடின, சரியா, அந்த பொருள்ல எடுத்துக்கொண்டா சரி. அறிக்கைகள்ல பெரும்பாலும் இந்த விடாப்பிடியான என்ற வார்த்தை மத்திய வங்கி அறிக்கையில பல இடங்கள்ல பொருளாதார அறிக்கையில இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப கைத்தொழில் துறை நடவடிக்கைகள் மிதமான வளர்ச்சி ஒன்றை பதிவு செய்திருந்தன என்பதை நாங்கள் விளங்கப்படுத்துகிற போது குறித்த ஒரு தாக்குதலின் காரணமாக கைத்தொழில் துறையானது மிகவும் மெதுவான வேகத்தில் முன்னேறியது அல்ல மிகவும் மெதுவான வேகத்தில் வளர்ச்சி அடைந்தது என்பதை குறிப்பிடுகிறது என்று எழுதினால் சரி. அடுத்த பந்தியை வாசிப்போம். இதுல கூடவாக பிள்ளைகளுக்கு சட்டம் சார்ந்த நிறைய உரைப்பகுதிகள் இருக்கு. சரியா. இது அவ்வளவு மோசம் இல்லை. ஒரு 5.5 வாசிச்சு பார்ப்போம். முடிஞ்சால் இன்றைக்கு அதை நிறைவு செய்வோம். இன்றைக்கு இந்த வினாத்தாளை நிறைவு செய்துட்டு நாளைய சேலவரில் இன்னொரு வினாத்தாளை பார்க்கறது அழகா இருக்கும். சரி, கொஞ்சம் வேகப்படுத்தி பார்ப்போம். பதவியில் இருக்கும் சனாதிபதியானவர் சனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்றில் வேட்பாளராக இல்லாத இடத்து அல்லது மீள தேர்ந்தெடுக்கப்படாது உள்ள இடத்து அவரது பதவிக்காலமானது அத்தகைய தேர்தல் முடிவு வெளிப்படுத்தப்படும் தேதியன்று முடிவடைந்துள்ளதாக கருதப்படுதல் வேண்டும். அத்தகைய தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஆள்
உடனடியாக ஆனால் அத்தகைய தேதியிலிருந்து 2 கிழமைகளுக்கு பிந்தாது பதவியேற்றல் வேண்டும். இதெல்லாம் நிறைய பொது அறிவு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இதுக்குள்ள இருக்கு. சரிதானே? நாங்கள் ஒவ்வொரு சட்டம் சம்பந்தமாக படிக்கிற போது இப்ப நாங்கள் நேற்று பார்த்தோம், அவசர கால விதிகளினால் புறந்தள்ளப்படக்கூடிய சட்டம் ஒரே ஒரு சட்டம் தான், புறந்தள்ள முடியாத சட்டம் இருக்கு. இதெல்லாம் ஒரு அறிவு. எங்களுக்கு இதுக்கு முதல்ல தெரியுமா? எனக்கு தெரியாது. அவசர கால விதிகளினால் புறந்தள்ள முடியாத சட்டம் அரசியலமைப்பு சட்டம் பட்டம். இதே போல இதுல இருக்குது, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பதவி ஏற்பதற்கான கால அவகாசம் ஆகக்கூடியது 2 வாரங்கள். 2 வாரங்களுக்குள்ள ஒரு பதவி ஏற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கு. சரி, இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை பார்ப்போம். திரும்ப பதவியில் இருக்கும் ஜனாதிபதியானவர் ஜனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பொன்றில் வேட்பாளராக இல்லாத இடத்து அல்லது மீள தேர்ந்தெடுக்கப்படாதுள்ள இடத்து அவரது பதவிக்காலமானது அத்தகைய தேர்தல் முடிவு வெளிப்படுத்தப்படும் தேதி அன்று முடிவடைந்துள்ளதாக கருதப்படுதல் வேண்டும். அத்தகைய தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஆள் உடனடியாக ஆனால் அத்தகைய தேதியிலிருந்து 2 கிழமைகளுக்கு பிந்தாது பதவியேற்றல் வேண்டும். யார் சாராம்சம் சொல்ல போறது? நான் இதுக்கு விளக்கம் எல்லாம் கேட்க மாட்டேன். இதுல அல்லது என்று சொல்லி ஒரு பொருள் இருக்குது பாருங்க, ஒரு வித்தியாசமான அர்த்தம். இதில் சின்ன வயதுல தொடை படிக்கிற போது சரிதானே, மாம்பழம் அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டா கருத்து என்ன? மாம்பழம் சாப்பிட்டிருக்கலாம், மாம்பழம் சாப்பிட்டவரும் வாழைப்பழம் சாப்பிட்டவரும். ஏன்னா வாழைப்பழமும் மாம்பழமும் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர்? ரெண்டும் சேர்த்தல்ல, மாம்பழம் வாழைப்பழம் 2ம் சாப்பிட்டவர் அல்ல. மாம்பழம் சாப்பிட்டவரும் வருவார், வாழைப்பழம் சாப்பிட்டவரும் வருவார். அது தொடையில என்னென்று சொல்ற நீங்கள்? சின்ன வயதுல 8ஆம் வகுப்புல தொட படிப்பிச்சது இல்லையோ, ஒன்றிப்பு என்று சொல்லி தந்துருப்பாங்க. 2ஐயும் சேர்த்து கோடடிச்சு விட வேண்டிய. ஒரு வட்டம் மாம்பழம் ஒரு வட்டம் வாழைப்பழம் வந்தா 2 வட்டமும் ஒன்று வட்டைக்குள்ள மாம்பழம் அல்லது வாழைப்பழம் சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கை என்று கேட்டால் அந்த வட்டத்துக்கு உள்ள இருக்கிற 3 நம்பர்ஸும் வரும். ஞாபகமா உங்களுக்கு? இப்படி போட்டால் இது மாம்பழம் அல்லது வாழைப்பழம் சாப்பிடாதவர்கள்னா இதுக்கு வெளியில இருக்கிற எல்லாம் வரும் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். இங்கேயும் அந்த அல்லது என்பதனுடைய பொருளை அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். வேட்பாளராக திரும்ப தெரிஞ்செடுக்கப்பட்டவரா, அவர் வேட்பாளராகவும் திரும்ப தெரிந்தெடுக்கப்பட்டவராகவும் இருந்தால் அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுன்னு நீங்க கருதக்கூடாது. ஏன் அவர் திருப்பி பதவிக்கு வர போறேன். சரிதானே? அது ஒரு ஆழமான பொருள் கூட, நாங்கள் அதுக்குள்ள போக தேவையில்லை. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனாதிபதியின் பதவி காலம் எப்ப வரைக்கும் இருக்கும்? ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளிப்படும் திகதியில் முடிவடைவதோடு ஜனாதிபதியின் பதவி காலம் பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஜனாதிபதி தேர்தல் முடிவு வெளியாகும் திகதியில் முடிவடைவதோடு புதிய ஜனாதிபதி 2 கிழமைகளுக்கு பிந்தாமல் பதவியேற்க வேண்டும். பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஜனாதிபதி தேர்தல் பெறுவேறு வெளியாகும் திகதியில் முடிவடைவதோடு புதிய ஜனாதிபதி 2 வாரங்களுக்குள் பதவியேற்க வேண்டும். சரியா? உடனடியாக ஆனால் அத்தகைய தேதியிலிருந்து 2 கிழமைகளுக்கு பிந்தார். அதன் பொருள் என்ன? ஜனாதிபதி அவர் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னு பதவியேற்க முடியும், இல்லாட்டி 2 கிழமைக்கு பிந்தாம அதுக்கு முன்னால பதவியேற்க சொல்றேன். அதாவது
முன்னைய ஜனாதிபதியின் பதவி காலத்தை தொடர்ந்து வரும் 2 வாரங்களுக்குள். உடனடியாக என்றால் அதுக்கு இடையில ஒரு கெப்பராது. சரிதானே? உடனடியாக என்றால் அதுக்கு அடுத்து, அதாவது முன்னைய ஜனாதிபதியின் பதவி காலத்தை தொடர்ந்து வரும் 2 வாரங்களுக்குள் புதிய ஜனாதிபதி பதவியை ஏற்க வேண்டும். அவ்வளவு சொன்னா போதும். மற்றது இப்படி மிகவும் சட்ட நுணுக்கம் வாய்ந்த உரைப்பகுதிகளில் வருகிற போது ஆகப்பெரிய அளவுக்கு நீங்கள் அதோட மெனக்கிடக்கூடாது. ஆனால் இயன்ற வரைக்கும் இப்ப நாங்கள் நிறைய பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரோம். அப்படி ஒரு உரைப்பகுதி வந்தால் எங்களால் தடுமாறாம எழுதக்கூடியதாக இருக்கும். என்னடா இந்த போலீஸ் கைது செய்கிறது, அதே போல வேற என்ன அமைச்சர்களுடைய பதவி காலம், இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா சட்டம் சம்பந்தப்பட்ட உரைப்பகுதிகள் பார்த்திருக்கிறோம். அண்மை காலத்துல ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த பரீட்சைகள தொல்லியல் சம்பந்தமாக, அதாவது என்ன சொல்றது, பழைய வரலாற்று ஆதாரங்கள் அல்லது பழைய மொழிகள், அப்படி தொல்லியல் சம்பந்தமான உரைப்பகுதிகளை கொடுக்கிற ஒரு மரபு ஒன்று இருக்குது. சரிதானே? அதற்கு முன்பாக பார்த்தீங்கள் என்றால் கல்வித்துறை சம்பந்தமான, பொருளாதாரத்துறை சம்பந்தமான உரைப்பகுதிகளை தான் கொடுத்து கொண்டு வந்தவர்கள். ஒல்லாந்தர் காலத்தில் கல்வி முறையானது, அதே போல போர்த்துகேயர் காலத்து கல்வி முறையானது என்கிற உரைப்பகுதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துல கொடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம், சென்மதி நிலவு சம்பந்தமான உரைப்பகுதிகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அண்மை காலத்துல இலங்கையினுடைய கல்வெட்டுக்கள், இந்தியாவினுடைய பிராகிருத மொழி, சமஸ்கிருத மொழி அல்லது பாலி சிங்களம் கலந்த மொழி என்ற அந்த விஷயங்களோட ஒரு தொடர்பு ஒன்று இருந்து கொண்டு வருகிறது. அப்ப தொடர்ந்து அதே ட்ரெண்ட் இருக்கும் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் புதுசா வேறு செக்டரை யோசிக்குவோம். பௌத்தம் தொடர்பாகவும், பாலி தொடர்பாகவும், இந்தியாவினுடைய பிராகிருத மொழி, சமஸ்கிருதம் அல்லது இந்தோ ஆரிய மொழி தொடர்பாக ஒரு காலத்துல நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் புதிய துறைகளாக சில வேளைகளில் இந்த சட்டம், அரசியல், இந்த துறைகள் மீது அவர்களுடைய கவனம் திரும்பல. அதனாலதான் நாங்கள் எல்லா துறையையும் கலந்து பார்த்தோம். ஒல்லாந்தர் காலத்தினுடைய வரலாறு, மருத்துவத்துறையும் ஒல்லாந்தரம் சம்பந்தமான விஷயத்தை பார்க்கிறோம். தமிழ் இலக்கியங்களை பார்க்கிறோம். புராதன காலத்து கட்டடங்கள்ல காணப்பட்ட மரவேலைப்பாடுகள் சம்பந்தமாக பார்க்கிறோம். அப்ப தொல்லியல் சம்பந்தமாக, வரலாறு சம்பந்தமாக, சட்டம் சம்பந்தமாக எல்லாம் அப்படி துண்டம் துண்டமாக பார்த்து கொண்டு வருகிறோம். பொருளாதாரம் சம்பந்தமாக வெவ்வேறு துறைகளுக்குள்ள இது நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு பந்தியையும் எடுத்து பார்த்தீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் அடையாளம் காணக்கூடியதா இருக்கும். தனியாக ஒரு துறைக்குள்ள போய் நாங்கள் சிக்கிக்கொண்டு இருக்க இயலாது. சரிதானே? இதுல பார்த்தீங்க என்றால் இது ஒரு வரலாறு சம்பந்தப்பட்டது, ஒரு பாரம்பரிய வரலாறு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. 2வது இலங்கையினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. 2வது கட்டாயமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. 3வது பாருங்க, இலங்கையினுடைய கல்வித்துறையும் கல்வி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட கல்வியியல் சார்ந்தது தான் அது. பொருளாதாரம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில கல்வியியல் சார்ந்தது. இது ஒரு சட்டம் சார்ந்ததாக இருந்தது. இது சட்டம். இது ஒரு தொல்லியல், ஒரு மொழியியல் சார்ந்தது. தொல்லியல் என்பதை விட ஒரு மொழியியல் சார்ந்தது. மொழியியல் சார்ந்த ஒரு உரைப்பகுதி ஒன்று இருக்கு. அடுத்தது அரசியலமைப்பு சட்டம் சார்ந்ததாக இருக்கு. இந்த பகுதி ஒரு அரசியலமைப்பு சட்டம் சார்ந்ததாகவும், இதுவும் ஒரு சட்ட ஏற்பாடு. இது இலங்கையினுடைய கலாச்சாரம் சம்பந்தமான, இப்போ புராதன வரலாறு அல்லது பௌத்த வரலாறு சம்பந்தமானதாக இருக்கு. இது ஒரு சமூகவியல் சார்ந்த அல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாக இப்படி இருக்குது. இது அரசியலமைப்பு சட்டம். சரிதானே? இது குற்றவியல் நடைமுறை சட்டம். இது ஒரு பாரம்பரிய வரலாறு சம்பந்தமாக, இது சட்டம் சம்பந்தமாக, இது வரலாறு சம்பந்தமா, இது சட்டம், அப்படி என்று சொல்லித்தான் பார்த்திருக்கிறோம். இது ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அப்படி ஒவ்வொரு துறைகள் சார்ந்த இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். இது அரசியலமைப்பினுடைய ஏற்பாடு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு துறை சார்ந்து நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கிறோம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்கைக்குள்ள விளங்கணும். நீங்கள் ஒரு துறைக்குள்ள ஒரே இடமா ஒரே பக்கமா போயிடக்கூடாது. நாங்கள் ஒருவருடைய வளர்ச்சிங்கிறது பிள்ளைகள் அவர்களுடைய எல்லா உறுப்பும் ஒரே சீரா வளரணும். எல்லா உறுப்பும் அப்படியே இருக்க, ஒரு கை மட்டும் பெருசா வளர்ந்தது என்றால் அது அபிலிட்டி அல்ல, டிசபிலிட்டி. அது அவருடைய ஒரு அங்கவீனமாக தான் கருதப்படும். அதே போலதான் நாங்களும் ஒரு துறையில் எனக்கு எக்கனாமிக்ஸில் என்ன வந்தாலும் எழுதுவேன் என்று போனால் அது டிசபிலிட்டி. அப்படி போயிடலாம்.
நாங்கள் வெவ்வேறு துறை சார்ந்து வாசிக்கணும், வெவ்வேறு துறை சார்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். சரி, ஒரு சின்ன ஓய்வு ஒன்றை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மிகுதி 3 உரைப்பகுதிகளையும் கொஞ்சம் வேகமாக நாங்கள் பார்த்து முடிப்போம். ஒரு சின்ன பிரேக் பிள்ளைகள். சரி, இந்த 18வது உரைப்பகுதி இது உண்மையா ஒரு வித்தியாசமான ஒரு திறனை உங்களுக்கு தரும். பல பேர் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சு கொள்றதுக்கு இந்த இதுவரைக்கும் நாங்க பார்த்த உரைப்பகுதிகள் சொல்லாத ஒரு விடயத்தை உங்களுக்கு இந்த உரைப்பகுதி சொல்லித்தரும். சரி, சரிதானே? தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள், தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்ட பின் இருதிறத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும் போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்குள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கேற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். திரும்ப ஒரு வாசிக்கிறேன். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள், தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்ட பின் இருதிறத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும் போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்குள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். கதைக்கிறோன்னு விளங்கல சார். சாரி பிள்ளைகள், மைக் ஆஃப்ல போயிட்டு. சரி, என்ன சொல்லுங்க, சாராம்சம் யார் எழுதி வச்சிருக்கிறீங்க? தொல்காப்பியம் தமிழர்களின் வாசிக்கிட்ட சார். வாசிங்க. தொல்காப்பியம் தமிழர்களின் காதல் ஒழுக்கம் பற்றியும் தோழியர்களின் ஒத்துழைப்பு பற்றியும் இடங்களுக்கு ஏற்ப 5 திணைகளாக குறிப்பிடுகின்றது. திருப்பி வாசிங்க. ஒரு ஆளா பாப்போம்மா. தொல்காப்பியம் தமிழர்களின் காதல் ஒழுக்கம் பற்றியும் தோழியர்களின் ஒத்துழைப்பு பற்றியும் இடத்திற்கேற்ப 5 திணைகளாக குறிப்பிடுகின்ற. சரி, ஓகே. சரி, அடுத்தது வேற யார் ஒரு ஆள் சொல்ல வந்தீங்க? யாரு?
சுபாஜினி சார் சொல்லுங்க. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தில் உள்ள யாவும் அவை இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 ஒழுக்கங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவை 5 திணை எனப்படும். நிலங்களுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டுள்ளதால், அந்த வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் என்கிற வார்த்தையில ஒரு திருத்தம் செய்யுங்க. வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அல்ல, என்ன வகைப்படுத்தப்பட்டு அது 5 திணை ஒழுக்கம் எனப்பட்டது. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது என்று சொல்லப்படுற இவ்வளவு விடயத்தை முதலியவற்றை இன்னும் இருக்கு அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் எந்த தகவல்கள்? எந்த தகவல்களை சொல்றாங்க? அக ஒழுக்கத்தின் உள்ளடக்கங்களை தகவல்கள். அப்போ தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கண உள்ளடக்கங்கள் அல்லது அகப்பொருள் இலக்கணம் சரிதானே? நிலங்களுக்கு ஏற்ப 5 ஒழுக்கங்களாக வகுக்கப்பட்டு 5 திணை, அதாவது 5 திணை, 5 திணை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி பிரிக்க வேண்டாம், இதில் இருக்கிற மாதிரியே சொல்லுவோம் சரிதானே? 5 நிலங்களுக்கு ஏற்ப ஒழுக்கங்களாக வகுக்கப்பட்டு 5 திணை எனப்பட்டது. 5 திணை எனப்பட்டது. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம், தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் அவை இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 வகைப்படுத்தப்பட்டு 5 திணை எனப்பட்டது. அவை இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப 5 வகைப்படுத்தப்பட்டு 5 திணை எனப்பட்டது. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம், இலக்கண ஒழுக்கங்கள் என்று போடுவோமே, தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கண ஒழுக்கங்கள் அவை இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டு அல்லது 5 வகைப்படுத்தப்பட்டு 5 திணை எனப்பட்டது. இந்த மேல சொல்லப்படுகிற விடயங்கள் எல்லாம் சாதாரணமாக இந்த தகவல்கள் என்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ளே அடங்கிட்டு நிறைய விஷயம் அங்க சொல்றாங்க. பழங்கால தமிழர்கள் திருமணம் செய்து கொண்ட முறைமை, அவை என்ற காதல் வாழ்க்கை, தலைவரும் தலைவியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தோழரும் தோழியும் உதவிய முறை, என்ன களவாக அவர்கள் சேருகிற போது அந்த தலைவனை தலைவியும் தோழியும் பரிசோதிக்கிற முறைமை, தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தலைவியை அடைந்து கொள்வதில் தலைவன் காட்டுகிற அந்த தீவிரம், அவர்களுடைய உறவு வெளிப்பட்டதுக்கு பிறகு 2 பக்கத்து பெற்றோரும் என்ன மாதிரி நடந்து கொள்ளினம், பெற்றோர் சம்மதிக்காத போது தோழி தலைவியை தலைவனோட அனுப்பி விடுகிறது, அப்படி அனுப்பிக்கல தலைவனிடம் சொல்லுகிற புத்திமதி, காதலர்களுக்கு இடையில ஒரு உறவு இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் சொல்லுகிற திறமை, தாய்மாருக்கு தோழி சொல்றாள் இப்படி ஏதோ ஒன்று இருக்குது என்று நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அதை குறிப்பால் உணர்த்துகிற திறமை, இப்படி பல விடயங்கள் இருக்குது. அதாவது தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இருக்கு. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாம் அகப்பொருள் இலக்கணத்தின் உள்ளடக்கங்கள் நிலங்களுக்கு ஏற்ப 5 வகை ஒழுக்கமாக பிரிக்கப்பட்டு 5 திணை எனப்பட்டன என்று எழுதினால் போதும். குறிப்பாக உணர்த்தும் திறமை என்பது இங்கு காதலர்களின் உறவினை பற்றி நேரடியாக பெற்றோருக்கு கூறாமல் மறைமுகமாக அவர்களுக்கு அந்த விடயத்தை தெரியப்படுத்துகின்ற வல்லமையினை குறிப்பிடுகிறேன். காதலர்களுக்குள்ள உறவு பற்றி அவர்களுடைய பெற்றோருக்கு தோழியர் நேரடியாக கூறாமல் மறைமுகமாக அவர்கள் உணரும் வகையில் விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை குறிப்பிடுகிறார். அந்த திறமை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நாங்கள், ஏன்னா இல்லைன்னா அது கொப்பியா போயிடும்.
இந்த மாதிரி எழுதினா போதும். இப்படி சில நேரங்கள்ல இப்படி பெரிய தொகை தரையக்குள்ள இதே மாதிரி தான் நீங்கள் அந்த பழங்கால கட்டடங்களில் பயன்படுத்தப்பட்ட மரங்கள் என்று சொல்லி அதுலேயும் அந்த விபரத்தெழுக்க போய் சிக்கப்பட்டு நின்றனிங்க. அதே போலதான் இந்த இவ்வளவு விஷயத்துக்குள்ளேயும் நீங்க போய் சிக்கப்பட்டு நிற்கிறீங்க. இவ்வளவும் சுருக்கமாக அகப்பொருள் இலக்கணத்துக்குள்ள பேசப்படுகிற விடயங்கள் அல்லது அகப்பொருள் இலக்கணம் தரும் தகவல்கள், அவ்வளவுதான். சரிதானே? ஆனா நீங்க ஒரு பெரிய ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 7 லைன் உங்களை பிடிச்சு வச்சிருக்கும். இந்த வேலையில சிக்கப்பட்டால் எழுதுறது கஷ்டம். சரி, நான் அடுத்த உரை பகுதிக்குள்ள போகிறேன். 2019 பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகளில் வேளாண்மை நடவடிக்கைகள் 2018 6.5% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 0.6% கொண்ட சிறிதளவு வளர்ச்சியை பதிவு செய்தமைக்கு மீன்பிடி மற்றும் காடாக்கல் மற்றும் ரப்பர் மற்றும் தேயிலை போன்ற முக்கிய பயிர்களின் வளர்ச்சி என்பன உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியே காரணமாகும். மேலும் இவ்வாண்டு பகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வானிலையுடன் தொடர்பான இடையூறுகளின் காரணமாக தானியங்கள், வாசனை திரவியங்கள், பயிர் செய்கை மற்றும் கோப்பி, கொக்கோ போன்ற ஏனைய குடிவான பயிர்களின் பயிரிடுகை, அரிசி மற்றும் ஏனைய நீண்டகால பயிர்கள் என்பனவும் சுருக்கமடைந்து ஒட்டுமொத்த வேளாண்மை நடவடிக்கைகளில் விரிவாக்கம் தடைப்படுவதற்கு காரணமாக விளங்கின. 2019 பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகளில் வேளாண்மை நடவடிக்கைகள் 2018 6.5% கொண்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் 0.6% கொண்ட சிறிதளவு வளர்ச்சியை பதிவு செய்தமைக்கு மீன்பிடி மற்றும் காடாக்கல் மற்றும் ரப்பர் மற்றும் தேயிலை போன்ற முக்கிய பயிர்களின் வளர்ச்சி என்பன உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியே காரணமாகும். மேலும் இவ்வாண்டு பகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வானிலையுடன் தொடர்பான இடையூறுகளின் காரணமாக தானியங்கள், வாசனை திரவியங்களின் பயிர் செய்கை மற்றும் கோப்பி, கொக்கோ போன்ற ஏனைய குடிபான பயிர்களின் பயிரிடுகை, அரிசி மற்றும் ஏனைய நீண்டகால பயிர்கள் என்பனவும் சுருக்கமடைந்து ஒட்டுமொத்த வேளாண்மை நடவடிக்கைகளில் விரிவாக்கம் தடைப்படுவதற்கு காரணமாக விளங்கின. எனக்கு யார் சமரி சொல்ல போறது? நான் காட்டுகிற இந்த பகுதியை அந்த காட்டுகிற இந்த பகுதியை ஒரு வார்த்தையில யாராவது சொல்லக்கூடிய ஆக்கள்? இவ்வளவு ஒரு வார்த்தையில். தெரியுதா பிள்ளைகளை? ஸ்கிரீன்ல காட்டுறது தெரியுதா? உள்நாட்டு உற்பத்தி சார். உள்நாட்டு உற்பத்தி. சரி, வேற விதமாக யாராவது? பெருந்தோட்ட ஏற்றுமதி பயிர்கள். பெருந்தோட்ட ஏற்றுமதி பயிர்கள், காடாக்கல் மற்றும் ரப்பர், தேயிலை முக்கிய பயிர்களின் வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய நடவடிக்கைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியே காரணமாகும். மேலும் இவ்வாண்டு பகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வானிலையுடன் தொடர்பான இடையூறுகளின் காரணமாக தானியங்கள், வாசனை திரவியங்களின் பயிர் செய்கை மற்றும் கோப்பி, கொக்கோ போன்ற ஏனைய குடிபான பயிர்களின் பயிரிடுகை, அரிசி மற்றும் ஏனைய நீண்டகால பயிர்கள் என்பனவும் வந்திருக்கு. வேளாண்மை நடவடிக்கைகள் கீழே போட்டிருக்காங்க. வேளாண்மை நடவடிக்கை என்பது அது கொஞ்சம் இதை விட பெருசு. அதுக்கு விளக்கம் நான் இப்ப சொன்னால் உங்களுடைய விடைய ஊடறுக்கிறதாக இருக்கும் என்பதால சொல்லல. வருவாய் ஈட்டும் பயிற்சி. சாரி, பயிர் செய்கை. பயிர் செய்கை. கிரேட். சரிதானே? வேளாண்மை என்பது
ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருக்க பிள்ளைகள், வேளாண்மை என்பது கடற்தொழில், காடாக்கல், விலங்கு வளர்ப்பு, பயிர் செய்கை போன்ற எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் வேளாண்மை என்பது வருமா. வேளாண்மை என்பது பயிர் செய்கை மட்டுமல்ல. வேளாண்மைக்குள்ள மீன்பிடி, அதாவது கடற்தொழில், காடாக்கல், விலங்கு வளர்ப்பு, பயிர் செய்கை என்பதெல்லாம் உள்ளடங்கி இருக்கு. இங்க காடாக்கல் தனியா வருது, மீன்பிடி மற்றும் காடாக்கல் சரியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காடாக்கல் என்பதும் காடு வளர்ப்பு தான், சரிதானே. அப்ப பயிர் வளர்ப்பு அல்லது பயிர் செய்கை, அதுல கோப்பி, கொக்கோ, அரிசி, நீண்ட கால பயிர்கள், அதே போல மேல ரப்பர், தேயிலை, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பயிர் செய்கை என்றே சொல்லிக் கொள்ளலாம். சுருக்கமாக சொன்னா பயிர் செய்கை தான். அப்போ என்ன நடந்திருக்குது? மீன்பிடி, பயிர் செய்கை என்பவை சுருக்கமடைந்து என்ன நிகழ்ந்திருக்கு? 2018 விட 19 பொறுமதி கூட்டப்பட்ட நிதியால வேளாண்மை நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. வேளாண்மை நடவடிக்கைகள் பாதிப்படைந்தது. என்ன 2019 முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது, அப்ப நாங்கள் 2019 மீன்பிடி, பயிர் செய்கை என்பவை சுருக்கமடைந்து 2019 மீன்பிடி, பயிர் செய்கை என்பன சுருக்கமடைந்து வேளாண்மை நடவடிக்கைகளில் விரிவாக்கம் தடைப்பட்டது, அல்லது வேளாண்மை நடவடிக்கைகளில் சிறிதளவு வளர்ச்சியே ஏற்பட்டது. எதோடு ஒப்படைக்குள்ள என்று சொல்ல வேணுமோ? 2019 ஒப்பிடும் போது சிறிதளவு வளர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் குற்றமில்லை. பொதுவாக வளர்ச்சி என்பது முன்னைய ஆண்டோடு தான் ஒப்பிட்டு சொல்லுகிறது. இப்போ நாங்கள் முன்னைய ஆண்டிலும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அல்லது 2018 ஒப்பிடும் போது சிறிதளவு வளர்ச்சியே ஏற்பட்டது என்று சொன்னா பரவாயில்லை. அப்போ 2019 மீன்பிடி, பயிர் செய்கை சுருக்கமடைந்து 2018 ஒப்பிடுகையில் வேளாண்மை நடவடிக்கைகள் சிறிதளவு வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டது. வேளாண்மை நடவடிக்கையில சிறிதளவு வளர்ச்சி பதிவிடப்பட்டது 2019. இந்த 2 காரணங்களாலையும் 2018 ஒப்பிடும் போது சிறிதளவு வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டது. எழுதக்கூடியதான வசனத்தை சொல்லுவோம். 2019 மீன்பிடி, பயிர் செய்கை என்பன சுருக்கமடைந்து, அல்லது மீன்பிடி மற்றும் பயிர் செய்கை சுருக்கமடைந்து 2018 ஒப்பிடுகையில் வேளாண்மை நடவடிக்கைகளில் சிறிதளவு வளர்ச்சியே ஏற்பட்டது. சரியா? பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகளில் வேளாண்மை நடவடிக்கைகள், அது என்ன? பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகளில் வேளாண்மை நடவடிக்கைகள் என்றால் என்ன? யார் பெறுமதி கூட்டப்பட்டது என்பது தொடர்பாக எனக்கு விளக்கம் சொல்லுவீங்க? அந்த வேளாண்மை நடவடிக்கைகளால வந்த வருமானத்தான் அதிக அளவான பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகள். இந்த பெறுமதி கூட்டப்பட்டதுக்கு வேற யாரும் விளக்கம் சொல்லியலுமா? அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் விளக்கம் யாராவது? சார், அதிக அளவு வருமானத்தை தரக்கூடிய வேளாண்மை. அதிக அளவு வருமானத்தை, சரி, பணவீக்க வீதம் உள்ளடக்கி இருக்கிறது. அதிக அளவு வருமானத்தை, பணவீக்க வீதத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் கதைக்காமலே இருக்கிறாங்க. பார்ப்போம். ஏன்னா நவராசா கதைக்கு அவருக்கு இப்ப நவராசா கதைக்கையில, ஜெகஜிம்மன் கதைக்க இல்ல, சுலக்ஷன் இப்ப இந்த வாரமாக மௌன விரதமாகவே இருக்கிறார். சரியா? சில பேர் நான் பாஸ்வேர்ட் போட்டது சிவார்த்தனே தங்களோட பேரை மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் செய்யல, அவங்கள கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டா நம்மளோட முடியன்னு பதில் சொல்லுவான். என்ன பேசுவான், பதில் சொல்ல மாட்டான், பேசுவான். சரி, இந்த பெறுமதி கூட்டப்பட்ட ஓகே, சரி, இந்த பெறுமதி கூட்டப்பட்ட என்ற வார்த்தைக்கு நான் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லுகிறேன். சரிதானே? அது இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்கிறதா இன்னைக்கு கூட எனக்கு அது தெரியாது, அந்த ஏரியாவும் தெரியாத விஷயம். நான் சும்மா
கொஞ்சம் இலகுவாக புரிந்து கொள்ளுகிற விதமாக உங்களுக்கு ஒரு விஷயம் என்று சொல்லுகிறேன் பிள்ளைகள். இப்போ கவனிங்க, ஒரு ஆள் வந்து மரம் வாங்குகிறேன், சரிதானே? ஒரு ஆள் வந்து மரம் வாங்குகிறேன், மரம்ண்டா பெரிய மரம், அறிஞ்ச காட்டில் அறிஞ்ச மரம் வாங்குகிறார். அவர் வந்து 100,000 ரூபாவுக்கு, 1,00,000 ரூபாவுக்கு மரத்தை உற்பத்தி செய்து ஒரு ஆள் விற்கிறார் என்று வச்சுக்கொள்வோமே. முதலாவது ஆள் மரம் உற்பத்தி செய்து விற்கிறார், 100,000 ரூபாவுக்கு விற்கிறார். அதை வேண்டி கொண்டு போய் இன்னொரு ஆள் மரத்தை உற்பத்தி செய்து விற்கிறார் என்று அவர் அந்த தோட்டத்தில் இருந்த மரங்களை, தேக்க மரங்களை அறுத்து விற்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். அவர் 100,000 ரூபாவுக்கு விற்கிறார். இன்னொரு ஆள் அந்த மரத்தை வாங்கி கொண்டு போய் பலகையாக்கி 250,000 ரூபாவுக்கு விற்கிறார். 250,000 ரூபாவுக்கு அவர் விற்கிறார், சரியா? இந்த பலகையை வாங்கி கொண்டு போய் இன்னொரு ஆள் தளபாடங்கள் செய்து, நான் ஃபர்னிச்சர்ஸ் என்று போடுறேனே, தளபாடங்கள் செய்து 500,000 ரூபாவுக்கு விற்கிறார். 500,000 ரூபாவுக்கு அவர் விற்கிறார். 5,00,000 ரூபாய், என்ன சாதாரணமாக சொன்னால் 5,00,000 ரூபாய், 500,000 ரூபாவுக்கு அவர் விற்கிறார். இப்போ நான் கேட்கறது, 3 பேருடைய உற்பத்தியின் மொத்த பெறுமதி எவ்வளவு? 3 பேருடைய உற்பத்தியின் மொத்த பெறுமதி எவ்வளவு? 8.5 லட்சமா சார்? சாரி, 8.5 லட்சமா சார்? 8,50,000. அப்படியா? 850,000. சரியா பிள்ளைகள்? சரியா பிள்ளைகள்? எல்லாரும் சரியா? இப்ப பாருங்க, இவருடைய உற்பத்தி 100,000 சரி, சரிதானே? இவர் இந்த மரத்தை வெட்டினவனுக்கு கூலி, அந்த இயந்திரங்களுக்கான வாடகை, இதுகளெல்லாம் கொடுத்து வாடகை, வட்டி, கூலி, லாபம் என்று சொல்லி எல்லாம் சேர்த்து 100,000 ரூபாய் இவருக்கு வந்திருக்கும். இந்த பலகைக்காரனுடைய வருமானம், இவரால் உண்மையில மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி 150,000 மட்டும்தான். விளங்குதா சொல்றது? இவரால் மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தி 150,000 மட்டும்தான். இவர் பலகை 250,000க்கு வித்தாலும் அதுக்குள்ள மரத்தினுடைய பெறுமதி 100,000 இருக்குது. அப்ப இவருக்கு எவ்வளவு வரும்? 150,000 தான் இவருக்கு வரும். அதைத்தான் இவர் தன்னுடைய ஆட்களுக்கு கூலி கொடுப்பார், தன்னுடைய முதலுக்கு வட்டியாக அல்லது தன் இயந்திரங்களுக்கான வாடகையாக எல்லாம் செலுத்தி தனக்கு லாபமும் எடுப்பார். அது வாடகை, வட்டி, கூலி, லாபம் என்று சொல்றது. ஒரு உற்பத்தியில இந்த 4 தான் இருக்கும். சில வேளை வரியும் இருக்கும். ஒரு உற்பத்தி 5ஆக பங்கிடப்படும் பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு கிடைக்கிற வருமானம் 5 துண்டாக பங்கிடப்படும். வாடகை, வட்டி, கூலி, லாபம், வரி. இதுல சிலது இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த 5 தான் ஒரு ஆளுடைய வருமானம். ஒருவருக்கு கிடைக்கிற பணம் 5 துண்டங்களாக உடை. சில விட வரி செலுத்தாதவராக இருந்தால் 4ஆக இருக்கும். சரியா? இவற்றை எவ்வளவு உற்பத்தி நினைக்கிறீங்க? 250,000. சரிதானே? அதாவது இவரால சேர்க்கப்பட்ட பெறுமதி 100,000. இவரால சேர்க்கப்பட்ட பெறுமதி 100,000. இந்த உற்பத்தியில பலக உற்பத்தியாளரால சேர்க்கப்பட்ட பெறுமதி எவ்வளவு? அவர் எவ்வளவு பெறுமதியை சேர்த்தவர்? அந்த 100,000தோட இவர் சேர்த்த பெறுமதி 150,000. இவர் சேர்த்த பெறுமதி 250,000. சரிதானே? அப்போ உண்மையிலேயே அவர்கள் எவ்வளவு பெறுமதியை சேர்த்தார்கள், அதாவது எவ்வளவு அவர்களுடைய உற்பத்திக்கான பங்களிப்பு என்று பார்க்கறது கஷ்டம். இப்ப நாங்கள் மூலப்பொருளின் பெறுமதி, இடைத்தர பொருளான பலகையின் பெறுமதி, முடிவு பொருளான தளபாடத்தின் பெறுமதி 3ஐயும் சேர்த்து கூட்டி விட்டோம் என்றால் இந்த பொருளாதாரத்துல ஒரே உற்பத்தி 3 தடவை சேர்க்கப்பட்டு விட்டோம். 8,50,000 ரூபாய் ஒரு பொய்யான, உண்மையிலே 8,50,000 ரூபாய் அங்க வருமானமாக கிடைக்கல. 8,50,000 ரூபாய் பங்கிடப்பட்டிருக்கோமா அவர்களுக்கு இடையில?
அப்ப என்ன செய்யறேன் என்றால் இந்த முடிவு பொருட்களை மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறது. தளவாடம் சரிதானே. முடிவு பொருட்களின் பெறுமதி, மூலப்பொருளோ இடைத்தர பொருளின் பெறுமதியை கணிப்பீட்டுல சேர்க்கிறேன். அப்படி சேர்த்து விட்டோம் என்றால் அது சட்ட கணிப்பீடு அல்லது பல் கணிப்பீடா போயிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அந்த உற்பத்தி கணிக்கப்பட்டு விடும். இப்ப பெறுமதி கூட்டப்பட்ட நியதி என்பதனுடைய அர்த்தம் விளங்குதா உங்களுக்கு? அதாவது முடிவு பொருட்களின் பெறுமதியை மட்டும் கருத்தில் கொண்டு மதிப்பிடப்பட்ட உற்பத்தியின் பெறுமதி. விளங்குதா? முடிவு பொருட்கள் இப்போ உதாரணத்துக்கு கோதுமை மா ஒரு முடிவு பொருள், கோதுமை தானியம் ஒரு மூலப்பொருள் சரிதானே. கோதுமை தானியம், பிறகு அது கோதுமை அரிசி, இந்த மாதிரி. இப்ப நீங்கள் மரம், பலகை, தளவாடம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். சில வேளை கோதுமை மா இடைத்தர பொருளாகவும் இருக்கலாம், ஒரு முடிவு பொருளாக இல்லாமல். கோதுமை தானியம், கோதுமை மா, பான் என்று வருகிற போது பானினுடைய பெறுமதியை கணிப்பில் எடுத்தா சரி. இறுதியாக நுகர்வு செய்யப்படுகிற நிலைமையை தான் நாங்கள் முடிவு பொருள் என்று சொல்றது. ஆக வேளாண்மை உற்பத்திகளின் முடிவு பொருட்கள், முடிவு பொருள்னா அதை அப்படியே இனி பயன்படுத்தி விடுவார்கள். அதுக்கு பிறகு அது ஒரு உற்பத்தியின் உள்ளீடாக. இப்போ கோதுமை மாவை நீங்கள் வீட்டில் ரொட்டி சுட்டிங்கன்னா அது முடிவு பொருள். கோதுமை மாவை பேக்கரியில் பயன்படுத்தினா பானோ பனுசோ தான் முடிவு பொருள். அப்போ நாங்கள் அந்த விளக்கத்தை புரிந்து கொண்டால் சரி. இப்போ இது இப்படி கணிக்கிறது எங்களுக்கு கஷ்டம். மரம், பலகை, தளவாடம் உற்பத்தி செய்கிறவர் எவ்வளவு சேர்ப்பார், அவரால் சேர்க்கப்பட்ட பெறுமதி எவ்வளவுன்னு கணிக்கிறது கஷ்டம். அப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு முடிவு பொருளில் மட்டும் கவனத்தை செலுத்தி விட்டோம்டா சரி. தளவாடத்தின் பெறுமதியை கூட்டினால் மரத்தின் பெறுமதியையோ பலகையின் பெறுமதியையோ எடுக்க தேவையில்லை. பெறுமதி கூட்டப்பட்ட நியதிகள் என்பதனுடைய கருத்து வேளாண் உற்பத்திகளின் முடிவு பொருட்களின் பெறுமதியை கருத்தில் கொண்டு கணிக்கப்பட்ட பெறுமதியை குறிப்பிடும். விளங்கிட்டா? இந்த சொல்ல எங்க கண்டாலும் இனி இந்த விளக்கம் பிள்ளைகளுக்கு ஞாபகம் பெற வேணும். அதுக்காக தான் சில சொற்களை வச்சு விளங்கப்படுத்தி விடுகிறது. சரியா? பெறுமதி கூட்டப்பட்ட, பெறுமதி சேர்க்கப்பட்ட இந்த விதமான கருத்து வந்தால் அதனுடைய கருத்து அங்க மூலப்பொருளாக இடைத்தர பொருளாக இருக்கிற பொருட்களை நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம், முடிவு பொருளாக இருக்கிறத தான் கணக்கில் எடுப்போம். அடுத்த உரை பகுதிக்குள்ள போட்டா சரி. திருப்பி சொல்லுங்க. காடாக்கள் பற்றி மென்ஷன் பண்ணல. காடாக்களும் பயிர் செய்யதானே, அதாவது காடு வளர்ப்பு, அதுவும் பயிர் வளர்ப்பு அப்படியே சேர்த்து விடுவோம். இல்ல ஒரு சொல்ல சேர்த்தா பரவாயில்ல, மீன்படி காடாக்கள் மற்றும் பயிர் செய்க என்று சேர்த்தா அழகா இருக்கும், அது குற்றம் இல்லை. சரிதானே? மீன்படி காடாக்கள் மற்றும் பயிர் செய்க. ஓகே, தேங்க்யூ கேள்வி கேட்டதுக்கு. இந்த நிறைவு பகுதி 20வது கேள்விக்குள்ள போவோம். குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளதென சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை யூரர் சபை பார்வையிடுதல் வேண்டுமென நீதிபதி எண்ணுகின்ற இடத்து அப்பொருள்பட அமைந்த கட்டளையை அவர் ஆக்குதல் வேண்டும். அத்துடன் நீதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஓர் ஆளினால் யூரர் சபையினருக்கு காட்டப்பட வேண்டிய அத்தகைய இடத்திற்கு நீதிமன்ற அலுவலர் ஒருவரது கவனிப்பின் கீழ் யூரர் சபையினர் ஒரு குழுவாக அழைத்து செல்லப்படுதல் வேண்டும். திரும்பவும் வாசிக்கிறேன். 6 லைன் கூட இல்லை, ஒரு சின்ன பந்தி, எவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்குதுன்னு பார்ப்போம். குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளதென சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை யூரர் சபை பார்வையிடுதல் வேண்டுமென நீதிபதி எண்ணுகின்ற இடத்து அப்பொருள்பட அமைந்த கட்டளையை அவர் ஆக்குதல் வேண்டும். அத்துடன் நீதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஓர் ஆளினால்
யூரர் சபையினருக்கு காட்டப்பட வேண்டிய அத்தகைய இடத்திற்கு நீதிமன்ற அலுவலர் ஒருவரது கவனிப்பின் கீழ் யூரர் சபையினர் ஒரு குழுவாக அழைத்து செல்லப்படுதல் வேண்டும். இந்த நிகழ்ந்துள்ளது என்பதில் ஒரு இந்த காணையில ஆனால் நாங்கள் வாசிச்சிட்டோம். சரிதானே? குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளதென சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை. இப்படி ஒரு பெரிய சொற்றொடர் இருக்கு. உடைப்போம். யூரர் சபை பார்வையிடுதல் வேண்டும் என நீதிபதி எண்ணுகின்ற இடத்து இந்த சார்த்துதல் என்பதற்கான அது பேருந்து பார்ப்போம். பார்வையிடுதல் வேண்டும் என நீதிபதி எண்ணுகின்ற இடத்து அப்பொருள்பட அமைந்த கட்டளையை திருப்பி வாசிக்கிறேன். குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளதென சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை யூரர் சபை பார்வையிடுதல் வேண்டும் என நீதிபதி எண்ணுகின்ற இடத்து அப்பொருள்பட அமைந்த கட்டளையை அவர் ஆக்குதல் வேண்டும். அத்துடன் நீதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஓர் ஆளினால் யூரர் சபையினருக்கு காட்டப்பட வேண்டிய அத்தகைய இடத்துக்கு நீதிமன்ற அலுவலர் ஒருவரினது கவனிப்பின் கீழ் யூரர் சபையினர் ஒரு குழுவாக அழைத்து செல்லப்படுதல் வேண்டும். இந்த முதலாவது விஷயத்தை எனக்கு ஒரு ஓரிரு சொற்கள்ல யாராவது சொல்ல முடியும்? முதல்ல இந்த சார்த்தப்படுகின்ற சார்த்துதல் என்பதனுடைய பொருள் என்ன? யார் சொல்ல போறீங்க? சுமத்தப்படுகின்ற. சுமத்தப்படுகின்ற. சொல்லுங்க. உண்மையில இதுக்கு மிக தெளிவான ஒத்த கருத்துள்ள ஒரு சொல்ல தமிழ்ல கண்டுபிடிக்கிறது கடினம். சரிதானே? அது தொடர்பான முறைப்பாடுகள், தகவல்கள் போன்ற பல்வேறு பொருள் அதுக்குள்ள வந்துடும். முறைப்பாடுகளும் தகவல்களும் என்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அதாவது அதை பற்றி சொல்லப்படுகிற அல்லது கூறப்படுகின்ற இந்த மாதிரியான பொருள் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு இருக்கு. அப்ப லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றி கிடைக்கின்ற முறைப்பாடுகள், தகவல்கள், குற்றச்சுமத்துதல்கள் எல்லாம் வந்துருக்கு. இப்ப சார்த்துதல் என்பதை அந்த பொருளாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப அந்த ரெண்டு லைனும் யூரர் சபைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவையும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளது என சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை என்பதை எப்படி எளிமையாக சொல்லுவீங்க? தவறு நிகழ்ந்ததாக கருதப்படும். தவறு நிகழ்ந்தது அதான் தவறானது புரியப்பட்டுள்ளது என சார்த்தப்படுகின்ற இடம். பிறகு விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடம் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள இடம். சாரி, நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் சார். நீதிமன்றத்தினால குறிப்பிடப்படுகிற இடம். பரவாயில்ல, கிட்ட வந்துட்டீங்க. வேற யாராவது இன்னும் அழகா சொல்லுவான்ன்றாங்க. பானு சொன்னது பிள்ளை இல்லையா? அக்னேஷ் சொல்ல போறீங்களா? கனவேர் ஒழிச்சிருக்காங்க சார். குற்றம் இடம்பெற்றதாக கூறப்படும் இடம் சொன்னாங்க. அது மேல் தொண்டு. குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளது என சார்த்தப்படுகின்ற இடம். அது சரி. அடுத்தது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடம். விசாரணை ஆதாரமா சார்? ஓகே, ஜெகநாதன் வெயிட் பண்ணுங்க. பானு சொல்லுங்க திருப்பி. விசாரணை செய்யப்பட வேண்டிய இடம். என்னத்தோட தொடர்புபட்ட இடம் இது? குற்றவாளியோட சாரி சுபாஷினி, விசாரணை செய்யப்பட
விசாரணை செய்யப்படும் போது கண்டுபிடிக்கப்பட்ட வேறு எதுவும் டியூட்டன் டியூட்டன் சொல்ல வந்தீங்க, போயிட்டீங்க, சொல்லுங்க. மேலதிக விளக்கம் விசாரணை செய்யக்கூடிய இடங்கள் சார். சாதாரண வார்த்தையில சொல்லுங்க, எனக்கு இப்ப ஒற்றை வார்த்தை வேண்டாம். ஆதாரம் சாட்சியம் சொன்னா சார், ஆதாரம் சாட்சிகளோடு சம்பந்தப்பட்ட இது இன்னும் சுருக்கமாக சொல்லணும். என்னன்னா இப்படி ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒன்று, அந்த தவறு இந்த இடத்துலதான் நடந்த, இந்த இடத்துல வச்சுதான் ஒரு ஆளை அடிச்சு கொலை செய்தவர்கள், சரியா? அது தவறு நிகழ்ந்த இடம். அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் இடம், இந்த இடத்துலதான் இந்த பொருள் தயாரிக்கப்பட்டு கொண்டு வந்து இங்க வெடிக்க வைக்கப்பட்டது. அப்ப வெடிக்க வைக்கப்பட்டது தவறு நிகழ்ந்த இடம், தயாரிக்கப்பட்டது தவறு நிகழ்ந்த இடம் இல்லை, அதுக்கு முன்னுக்கும் அதனோடு தொடர்புடைய வேறொரு இடம். இது எல்லாத்தையும் சேர்த்து சாட்சிகள் சந்தேகத்துக்குரிய இடம், சந்தேகத்துக்குரிய இடம். இன்னும் அழகாக குமார், சாட்சிகள் மற்றும் தடயவிய இது பெறக்கூடிய இடம் சொன்னாங்க. தடயங்கள் பெறக்கூடிய இடம். இது இந்த யூரர்கள் என்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, யூரர்கள் என்றால் யார்? விசாரணை அதிகாரி. விசாரணையில விசாரிக்கிறவே சார், நீதி கூறுறவே. இப்ப இது மேல் நீதிமன்றத்துல இருக்கும், ஹைகோர்ட்ல தான் இருக்கு, மற்ற நீதிமன்றங்கள் இது இருக்கிற யூரர் சபை. சில வேளைகள்ல இது யூரர் சபை மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சில வழக்குகளை கருதுவார்கள். அப்படி கருதுகிற நேரத்துல அங்க வழக்கு நடந்து கொண்டிருக்கும். இந்த விடயத்தை தெரிஞ்சு வச்சிருங்களே, வழக்காளி தரப்பு எதிராளி தரப்பு சட்டத்தரணிகள் எல்லாம் அந்த விடயங்களை பற்றி அவர்கள் அங்க வாத பிரதிவாதங்கள் நடத்துவார்கள். நீதிபதியும் இருப்பார். ஆனால் ஒரு 5 பேர் அல்லது 7 பேர் கொண்ட ஒரு குழு இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில இந்த விசாரணையை அவதானித்து அங்க ஒரு குற்றவாளி மீது சில நேரம் 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சில வேளை கூட்டமாக 5 குற்றவாளிகள், ஒரு கொலை சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள்னா அப்படியான 5 குற்றவாளிகள் இருந்தார்கள்னா அந்த 5 பேர் மீதும் ஒருவர் மீது 5 குற்றச்சாட்டு, இன்னொருத்தருக்கு 4 குற்றச்சாட்டு, இன்னொருத்தருக்கு 6 குற்றச்சாட்டு, இப்படி எல்லாம் சுமத்துவாங்க. ஒரு நபர் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அவர் குற்றவாளியா சுற்றவாளியா என்பதை கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு சொல்லுகிறது அவையின் வேலையாக இருக்கு. அப்ப அந்த யூரர்கள் என்கிறவர்களுடைய கருத்து, அங்க நீதிபதி இருப்பார், ஆனா விசாரணை நடக்கும். இது மேல் நீதிமன்றத்துல மட்டும்தான், ஹைகோர்ட்ல மட்டும்தான் நடக்கும், வேற நீதிமன்றங்கள் இது இருக்காது. பின்னர் அவர்கள் 5 பேரோ 7 பேரும் சேர்ந்து அந்த விடயத்தை கூட்டாக தீர்மானித்து நீதிபதிக்கு அறிவிப்பார்கள். அதை வச்சுக்கொண்டு தீர்ப்பு வழங்குவது நீதிபதி தான் கொடுப்பார். இதுதான் யூரர்கள். இப்ப இங்க மேல சொல்லப்படுகிற அந்த பெரிய நீட்டு பந்திய பாருங்க, குற்றஞ்சாட்டப்பட்ட தவறானது புரியப்பட்டுள்ளது என சார்த்தப்படுகின்ற இடத்தை அல்லது விளக்கத்துக்கு முக்கியமான வேறு ஏதேனும் செயல் நிகழ்ந்துள்ளதாக சார்த்தப்படுகின்ற வேறு ஏதேனும் இடத்தை நீளமா இருக்கிறது நாங்கள் சொல்லுவோம் வழக்குடன் தொடர்புபடும் இடமொன்றை, வழக்குடன் தொடர்புபடும் இடமொன்றை என்று சொல்லலாம், அல்லது வழக்குடன் தொடர்பான இடத்தினை யூரர் சபை பார்க்க வேண்டும் என நீதிபதி கருதும் போது அதற்கான ஏற்பாட்டினை செய்து கொடுத்தல் வேண்டும். அதுக்கு அவர் கட்டளை ஆக்க வேணும். பிறகு நீதிபதி சொல்லுகிற ஒரு ஆளவையை கூட்டிக் கொண்டு போக வேணும். நீதிமன்ற அலுவலர் ஒருவர் உடைய கவனிப்பின் கீழ் அவர்கள் குழுவாக போக வேண்டும் என்கிறதெல்லாம் சுருக்கத்துக்குள்ள எடுக்கிறார். இப்ப நாங்க என்ன சொல்லுகிறோம், வழக்குடன் தொடர்புடைய இடம் ஒன்றை யூரர் சபை பார்வையிட வேண்டும் என நீதிபதி கருதும் போது அதற்குரிய ஏற்பாடு செய்யப்படுதல் வேண்டும் என்று சொன்னா போதும். சரியா? அப்பொருள்பட அமைந்த கட்டளையை அவர் ஆக்குதல் வேண்டும் என்பதன் பொருள் யூரர்கள் சபை வழக்குடன் தொடர்புடைய இடத்தை பார்க்க வேண்டும் என அவர் கருதும் போது அதற்கான உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டா போதுமானது. சரியா? விளங்கிட்ட பிள்ளைகள்? ஒரு தடவை சத்தத்தை காணுங்கடா. சரி, ஓகே. கொஞ்சம் பேர் ஓடிட்டாங்க, 10 பேரு கிட்ட காண இல்லை. சரி, இந்த அளவோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன் பிள்ளைகள். நாளைக்கு செஷனுக்கு புதுசாக ஒரு பேப்பர் போட்டு விடுகிறேன், தயவு செய்து கொண்டு வாங்க. திரும்ப
சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். குட் நைட்.